ஹலோ மை டியர் குட்டி வாரியர் பீப்புள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ 2026 அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஐம் விஷிங் யூ எவ்ரி ஒன் அ ஹாப்பி நியூ இயர். சரியாடா? ஸோ வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 and 10 அண்ட் ஐ எம் இங்கிலீஷ் டீச்சர் விவித் விஜி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சாப்டருக்குள்ளே என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்? சைபர் சேஃப்டி. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, லைக் ஒரு நாளைக்கு நீ இன்டர்நெட்டை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவேன்? லைக் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ கேம்ஸ் விளையாடுவியா, இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுவியா, இல்லை அப்படியும் இல்லைன்னா ஏதாவது கூகுளில் போயிட்டு கொஸ்டின் தேடுற இது தேடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் 100%ல் ஒரு 20%, 30%, இல்லை 50% இந்த மாதிரி நீ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீ யோசிச்சு பார்க்கணும். சரியா? இப்போ செகண்ட், இந்த மாதிரி நீ இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும் போது ரியலாகவே அது சேஃபாக இருக்குமா அப்படின்றது தான் உன்னோட செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின்கான ஆன்சர்ஸை தான் இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ எந்த அளவுக்கு மொபைல் நமக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கோ அதே அளவுக்கு somehow we have little like disadvantage also. ஸோ மொபைல்னால, இன்டர்நெட்னால நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக வந்து ஸ்பாயில் ஆகுறோம், மென்டலாக ஸ்பாயில் ஆகுறோம், நம்மளோட சுற்றி இருக்கிற அழகான மொமெண்ட்ஸை வந்து இழந்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். The topic today we are going to see is called சைபர் சேஃப்டி. ஸோ சைபர் சேஃப்டினா என்ன? சேஃப்டினா பாதுகாப்பாக இருக்கிறது. பட் சைபர் அப்படின்னா என்ன? ஸோ மொபைலை எந்த அளவுக்கு பக்குவமாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதான். லைக் இன்ஃபர்மேஷன்ஸு அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ப்ரொஃபைல் பிக்சர் ஷேர் பண்ணுறது, ஒரு பிக்சர் நம்ம ஃபோனில் எடுக்கிறது, இன்க்ளூடிங் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் த சைபர் சேஃப்டி. சரியா? இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னு கேட்டேன்னா, ஸோ இதுதான் உங்களோட ஏஜ் வேர் யூ கேன் மிஸ்லீட் பை த மொபைல். ஸோ இந்த காலகட்டத்தில் நாட்கள் வேகமாக போயிட்டு இருக்கு, நிறைய நம்ம மொபைல்ஸ் வச்சுருக்கோம், அப்படி தானே? ஸோ ஈவன் லைக் நம்ம உங்கள் கையில் கூட இப்போ மொபைல் இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம டெவலப்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். பட் நம்மளோட சேஃப்டியும் நமக்கு ரொம்ப முக்கியம்ல. எஸ்பெஷலி யூ பீப்புள், யூ ஆர் த யங் பீப்புள். ஸோ யோசிச்சு பாரு, இப்போ நீ வந்து காலேஜ் போகிற, வேலைக்கு போகிற, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நீ யோசிக்கும் போது இந்த பீரியட் தான் ஒரு பெஸ்ட் பீரியடாக இருக்கும். ஸோ இப்போ நீ எப்படி உன்னோட லைஃப்பை செட் பண்ணி அழகாக வந்து லைக் செதுக்கி வாழ்றியோ அதுதான் உன்னோட ஃபியூச்சராக இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம கிளாஸில் கொடுத்ததுக்கு நம்ம கவர்மெண்ட்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் யூ பீப்புள் ஹாவ் டு நோ அபவுட் திஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி லைக் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது அன்வான்ட் ஆட்ஸ் வர்றது, அக்செப்ட் பண்ணுன்னு கேட்கும். ஸோ குக்கீஸை அக்செப்ட் பண்ணுங்க இஃப் யூ வாண்ட் திஸ். இது வந்து நம்மளோட இந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வாட்ஸ்அப் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் வந்து பின்னாடி ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட மொபைல் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. லைக் நம்மளோட பிக்சர்ஸ், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸு, ஸோ நமக்கு இல்லை பட் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லீக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நமக்கு மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த மொபைலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாட்ஸ்அப் செட்டிங்லேருந்து எல்லாத்துக்குமே செக்யூரிட்டி இருக்கணும். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மோர் ரிலேட்டட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளோட ஆப்பை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் நான் அழகாக ஒரு விஷயம் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தா, ஹவு டு பி சேஃப் while யூஸிங் த மொபைல். ஸோ இது வந்து நம்ம லைக் எப்படி சொல்லனா, நீ இதை வந்து படிக்கலாம் வேணாம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ மைண்ட் மேப் கிடையாது, சினோனிம்ஸ், ஆண்டம்ஸ், கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு 5 to 6 ரூல்ஸ் ஹவு யூ ஷுட் யூஸ் யுவர் மொபைல் சேஃப்லி அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உனக்கு வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ அதை போய் கண்டிப்பாக ரீட் பண்ணி பாரு அண்ட் யூ வில் பி ஃபீலிங் வெரி சேஃப் ஆஃப்டர் தட். ஓகேடா?
ஓகே எஸ் ஸோ டுடே நான் சொன்ன மாதிரி நம்ம சைபர் சேஃப்டி லெசன் பார்க்க போகிறோம் அண்ட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அடிஷ்னலி கிராமரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் லைக் ஒரு சென்டென்ஸை எப்படி சிம்பிளாக மாற்றணும், எப்படி காம்பவுண்டாக மாற்றணும், எப்படி காம்ப்ளெக்ஸாக மாற்றணும், இது மூணுமே பார்க்க போகிறோம் அண்ட் அடிஷ்னலி கொஸ்டின் டேகும் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்னாலே உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஸ்டின் டேக்னா ஜஸ்ட் எப்படி அந்த கொஸ்டினை ஃபார்ம் பண்ணுறது, ஒரு டேக் போட்டு எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் இது வந்து நமக்கு 9th யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது உன்னோட 10th பப்ளிக் வரைக்கும் கேட்பாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த பேசிக் கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். சரியா? ஓகே, வெரி குட். ஸோ ஹியர் யூ ஹாவ் ஜஸ்ட் அண்ட் வார்ம் அப் ஆக்டிவிட்டி. இதை லைட்டாக ஒரு வாட்டி பார்த்துடுங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக போயிடலாம். இந்த லெசன் வந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் லெசன் மாதிரி மக்கப் பண்ணி படிக்க தேவையே கிடையாது. ஸோ இட்ஸ் லைக் அ டைலாக். இப்போ 2 பேர் 3 பேருக்கு பேசுகிற மாதிரி டைலாக் ரைட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ ஒரு லைன் ரீட் பண்ணனா நீ ஒரு கேரக்டர் இருக்கலாம், உன் ஃப்ரெண்டு ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து அந்த கதையை படிச்சிங்கன்னா அழகாக புரிஞ்சிடும். அண்ட் இது வந்து நம்ம ரியல் லைஃப் ஓரியன்ட். ஸோ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. சரியாடா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆன் டாப் வி ஹாவ் த லைக் டைலாக்ஸ். சரியா? ஓகே, ஸோ ஒன் டே கிளாடன் ஆஸ்க்ட் ஹிஸ் மதர். ஸோ கிளாடன் ஒரு பையன் இருக்கான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்மளோட கிளாடன் அண்ட் வி ஹாவ் அனதர் கேரக்டர் ராணி. ஸோ இவங்க வந்து சிஸ்டர் அண்ட் பிரதர். ஸோ மாம் அண்ட் டாட், இந்த 4 கேரக்டர் தான் இந்த ஸ்டோரிஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு நாள் கிளாடன் கேட்குறான், மாமி டு யூ நோ ஹவ் அ ஸ்க்ரூ கேஜ் ஒர்க்? ஸோ அந்த ஸ்க்ரூ கேஜ்னா ஒரு மெஷரிங் டூல் மாதிரி, அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணுற மாதிரி, திருகுறது மாதிரி, அந்த மாதிரி. சரியா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கிளாடன் வந்து அவங்க மம்மி கிட்ட கேட்குறான். ஸோ அதுக்கு மம்மி சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுப்பா, நம்ம வேணா இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரௌஸ்னா என்ன? நம்ம கூகுளில் போய் டைப் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணி சர்ச் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதுதான் ப்ரௌஸ். ஓ, கேன் வி ஃபைண்ட் இந்த இன்டர்நெட்? ஸோ அப்படியே மம்மி, நம்ம எந்த இன்ஃபர்மேஷனாலும் இன்டர்நெட்டில் போய் தேடலாமா அப்படின்னு சொல்லி கிளாடன் கேட்குறான். அதுக்கு மாம் சொல்கிறாங்க, ஆமாம் மகனே, நம்ம இன்டர்நெட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், we can gain more knowledge. ஸோ ஒரு விஷயம் தேடலான்னு போவோம், அது ரிலேட்டடாக நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அதனால இன்டர்நெட்டில் நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் இட் இஸ், தேங்க்யூ மம்மி அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டாங்க. ஸோ இப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனோட சயின்ஸ் ப்ராஜெக்ட்க்கு லைக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தேடிட்டு இருக்கான். சரியா? இப்போ டேடி கேட்குறாரு. ஸோ நான் இப்போ டேட் வந்தாச்சு. ஓகேவா? செகண்ட் சீன் வருது. ஸோ டேட் வந்தாச்சு. டேட் கேட்குறாங்க, எங்கே இருக்காங்க நம்மளோட பசங்க கிளாடன் அண்ட் ராணி, எங்கே இருக்காங்க? ஸோ கிளாடன் வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்டர்நெட்டில் தேடிட்டு இருக்கான். ராணி தான் கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்கா இப்போ சமீப காலமாக அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கொஞ்சம் ஒரு கவலையோட பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு கொஞ்ச நாளாக ஏதோ பயந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்களாம். ஸோ அப்போ டேடி கேட்குறாரு, ஓ வாட் ஹேப்பன் ஆல் ஆஃப் அ சடன், இஸ் எனிபடி த்ரெட்டனிங் ஹர் ஆன்லைன்? என்ன ஆச்சு, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தா, திடீர்னு அவளுக்கு ஏன் இப்படி பயமாக இருக்குது? ஒரு வேளை ஆன்லைனில் யாராவது அவளை மிரட்டுறாங்களா அப்படின்னு கேட்க. ஸோ ஆன்லைன்னா என்ன அர்த்தம், நம்மளோட மொபைல் இன்டர்நெட் இதை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. சரியா? ஸோ ஆன்லைனில் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன். என்னது த்ரெட்டனிங் ஆன்லைன், ஆர் யூ சஸ்பெக்டிங் எனி ஆன்லைன் ப்ரிடேட்டர்? ஓ குட்னஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்லைன் ப்ரிடேட்டர்னா யாராவது, ஸோ இங்கே மீனிங் கொடுத்துருக்கேன் பாரு. இப்போ நீ வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்க, எஃபி வச்சுக்கோ. சரியா? ஸோ எஃபியில் உன்னோட தெரிஞ்ச சர்க்கிளுக்கு நீ ரெக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணால் போதும். ஸோ அன்வான்டாக நமக்கு அதுலேருந்து நிறைய ரெக்வெஸ்ட் வரும். நம்ம அதில் தெரியாமல் போய் அக்செப்ட் பண்ணி, ஸோ அதில் யாராவது நம்மக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதுதான் ஆன்லைன் ப்ரெடேட்டர். சரியா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். ஸோ எஃபி வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். தெரியாதவங்க கிட்ட இருந்து எந்த அக்செப்டன்ஸ் வந்தாலும் ஜஸ்ட் அவாய்ட் இட். ஓகேவாடா? ஸோ இப்படி கேட்குறாங்க. சரி பரவாயில்ல. அப்போ டேடி சொல்கிறாரு, ஓகே நீ ராணியை கூப்பிடு, நான் வந்து அவன்கிட்ட கேட்குறேன், என்னன்னு பேசலாம். மை டியர் வாட் ஹேப்பன், யூ சீம் டல் அப்படின்னு சொல்லி டேடி வந்து அவங்க பொண்ணு ராணி கிட்டே கேட்குறாங்க. இல்லை டேடி, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறா. பட் ஆனால் சொல்லும் போதே அவளோட ஃபேஸில் அவங்க அப்பாவுக்கு ஒரு கவலை தெரியுது. ஸோ டேடி இல்லையா, கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். டோன்ட் வரி, ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ, டெல் மீ நவ் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நீ கவலைப்படாதம்மா, நான் உனக்காக இருக்கேன், சொல்லு உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சொன்னா தானே தெரியும், நீ சொன்னா டேடி உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்
அப்போ இந்த பொண்ணு சொல்றா, அப்பா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஒருவேளை அவன் வீட்டுக்கு வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாதிரி புரியாத மாதிரி அவங்க டேடிக்கு என்னடா திடீர்னு பொண்ணு இப்படி பேசுறாளே அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு. பட் பயம் அப்படின்றது நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் நம்மளை வந்து யாராவது மிரட்டினாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்லணும். இதை மாம் ஆர் டேட், இல்லைன்னா உன்னோட அண்ணா தம்பி தங்கச்சி, இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறத நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். சரியா? ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு தெரியும் நம்மளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது. நம்மளை பெத்த நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வேறு யாருக்கு தெரிய போகுது? ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைனில் வந்து த்ரெட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். அதில் எந்த தப்பு கிடையாது. நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நீ அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அவங்க கண்டிப்பாக உன்னை அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சரியாடா? ஸோ யார் என்ன ஆன்லைன் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா கேட்குறாங்க. ஆமாம் டேடி, நான் வந்து கொஞ்ச நாளாக ஒரு பையன்கிட்ட சேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹீ அப்படின்றது பாய். சரியா? ஸோ அந்த பையன்கிட்ட நான் என்னோட பேர், அட்ரஸ், என்னோட ஏஜ் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக அந்த பையன் வந்து என்கிட்ட பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறான். ஸோ பேட் வேர்ட்ஸுன்றது ரியலாக பேட் வேர்ட்ஸ் கிடையாது. உனக்கு பிடிக்காத எந்த வார்த்தைகளாக இருந்தாலும், நம்ம கேட்கக்கூடாத எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் அது பேட் வேர்ட்ஸ் தான். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக அந்த பையன் என்கிட்ட பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இதை பற்றி நான் யாருக்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்னா அவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுவான், இல்லைன்னா வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஏதாவது கஷ்டப்படுத்துவான். அப்படி ஆம்னா கஷ்டம், அது ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், மென்டலாகவும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை ஆம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து அவங்க டேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ டேடி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறான். லைக் இட்ஸ் ஐடியா கிடையாது, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன். லைக் உனக்கு வந்து அறிவுரை சொல்றாரு, அந்த சுச்சுவேஷன் எப்படி நீ வெளியே வரணும் அப்படின்ற ஒரு வழியை வந்து அந்த பொண்ணுக்கு சொல்றாரு. டோன்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் மெசேஜ் ஈவன் இஃப் ஹி கண்டினியூஸ்லி டிஸ்டர்ப்ஸ் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, நீ அவனோட மெசேஜ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத. நீ ரெஸ்பான்ஸ் பண்ணதான் உன்னோட பயம் அப்படின்றது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் என்ன மெசேஜ் பண்ணாலும் நீ அதை அவாய்ட் பண்ண, ரெஸ்பான்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாரு. ஆஃப்டர் சம் டேஸ் he may not chat. Still, if he bothers you, I will take care of him by talking to his parents, or I will report to the cyber police. Don't worry, my dear. So first அவங்க டாடி என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ அவன் மெசேஜ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அவனே விலகி போயிடுவான். நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்து இன்னமும் அவன் கண்டினியூஸாக வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறான், உன்னை பயமுறுத்துறான் அப்படின்னா நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன். தட் மீன்ஸ் பாதர்ஸ் அப்படின்னா டு டிஸ்டர்ப் அப்படி, ஓகேவா? ஸோ அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறான், அதுதான் பாதர் மீனிங். ஸோ அவன் இன்னமும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னா அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசுகிறேன். இல்லை அந்த பேரண்ட்ஸ் யாரு, அவனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியல அப்படின்னா நம்ம சைபர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். தென் தே வில் டேக் கேர் ஆஃப் இட். விச் மீன்ஸ் நீ நிறைய விஷுவல் டிவிஸ்லாம் பார்த்துருப்ப, த்ரில்லர் ஃபிலிம் லைக் சஸ்பெக்ட் போலீஸ் வந்து எப்படி ஒரு நம்பர் கொடுத்து அவங்க இருக்கிற லொக்கேஷன்லேருந்து லாஸ்ட் சீன்லேருந்து நம்மளோட கூகுள் ஹிஸ்ட்ரி வரைக்கும் எல்லாமே பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் சைபர் போலீஸ். சரியா? ஸோ அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க இதை கண்டுபிடிச்சிருவாங்க அண்ட் தே வில் டேக் ரெஸ்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி டேடி வந்து அவங்க பொண்ணுக்கு ஒரு ஆறுதலை வார்த்தை பேசிட்டு இருக்காரு. சரியா? ஸோ தேங்க்யூ வெரி மச் டேடி. எதுக்காக தேங்க்யூ சொல்லணும் அந்த பொண்ணு? இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்படியே ஃபஸ்ட்டு அதை சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு விஷயம். பட் சொன்னாலும் நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லி நீ தேங்க்யூ சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அப்படி பண்ணாத. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தேங்க்யூ கண்டிப்பாக சொல்லு. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து அவங்க அப்பா அதை அந்த பொண்ணை காப்பாற்றிருக்காரு. சரியா? ஓகே, தென் டியர் ப்ளீஸ் அட்வைஸ் அ சில்ட்ரன் ஹவு டு யூஸ் இன்டர்நெட் வைஸ்லி. ஸோ வைஸ்லினா இன்டெலிஜென்ட்லி. இன்டெலிஜென்ட்லி மீன்ஸ் இருக்கிற எல்லா கேமையும் டவுன்லோட் பண்ணி இருக்கிற எல்லா ஆப்லையும் சேட் பண்ணுறது, லைக் அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் கிடையவே கிடையாது. எதை யூஸ் பண்ணணும் எதை யூஸ் பண்ணக்கூடாது யோசிச்சு ஒரு விஷயத்தை ஒரு திங்கை நீ டவுன்லோட் பண்ணனா தட் இஸ் கால் வைஸ்லி அக்கார்டிங் டு த சைபர் திங். ஓகேவாடா? ஸோ இப்போ மம்மி சொல்கிறாங்க, ஓகேங்க நீங்கள் வந்து நம்மளோட பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க எப்படி வந்து லைக் இன்டர்நெட் மொபைல் ஃபோன் எல்லாம் எப்படி பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டேடி சொல்லி ஓகே நம்ம பசங்களை கூப்பிடு, நான் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிறேன். ஸோ இப்போ டேடி சொல்கிறாரு, பசங்களா ஆன்லைனில்
வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு. நம்ம வந்து sharing among known person. Never chat with anybody unless you know them, like classmates, friends, family members, etc. So இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆன்லைன்லேருந்து நமக்கு அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்லேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் தான் நம்ம அந்த ஆன்லைனில் யூஸ் பண்ணோம். விச் மீன்ஸ் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி எஃபி, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா தெரியாதவங்கன்னா அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ தெரிஞ்சவங்கன்னா யாராக இருப்பாங்க, நம்மளோட கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ். ஸோ நீ எப்பயாவது பார்த்துருப்பல்ல, ஸோ அவங்க மாதிரி பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் நீ அக்செப்ட் கொடுத்து பேசணும். தட் டு வித் யோர் பேரண்ட்ஸ் பெர்மிஷன். ஓகே, ஸோ அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் no phones, nothing from that side. Okay, so இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா we can be very safe. so இவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட லைக் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டாடி சொல்றாங்க. Then keep your personal details like photos, phone numbers, Aadhaar numbers, interest very private அப்படின்றாங்க. so why so? இந்த பையன் கேட்குறான், எதுக்காக டாடி இதெல்லாம் நம்ம பர்சனலாக வச்சுக்கணும்? which means இந்த மாதிரி இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் டிபி போடுவோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி எஃபி, இன்ஸ்டாகிராம் எல்லாமே லைக் வாட் ஆர் த சோர்ஸ் வி ஹாவ், எல்லாத்துலேயும் நம்ம ஃபேஸை காட்டிகிட்டே இருந்தோம்னா சப்போஸ் அதை மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஆதார் கார்டு இஸ் வெரி மஸ்ட். அதை வச்சு நம்ம இப்போது நம்ம 26ல் இருக்கோம். ஸோ ஆதார் நம்பர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நமக்கு தெரியும். ஒரு காலத்தில் ஓட்டர் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி தான் இப்போ ஆதார் கார்டும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி ஃபோன் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஃபோன் நம்பர்ஸை எக்காரணத்து கொண்டு எங்கேயுமே ரிஜிஸ்டர் பண்ணவே பண்ணாத. இந்த பையன் கேட்குறான், எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்போ டேடி சொல்கிறாரு, strangers may use your profile and misuse your information without your knowledge. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம், சரியா, தெரியாதவங்களுக்கு அக்செப்டும் பண்ணிட்டோம், நம்மளோட இன்ஸ்டாகிராமில் அக்செப்டும் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ப்ரொஃபைலை போய் செக் பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து அந்த செட்டிங்ஸில் போய் ப்ரொஃபைலை வந்து லாக் பண்ண தெரியும், பட் most of us are not aware of that. okay, so நம்ம ஃப்ரெண்டு தானே, ஸோ என்ன பண்ணிட போகிறாங்க, ஃபோனில் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி அந்த செட்டிங்கை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் நம்ம விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பர்சன் நம்மளோட ப்ரொஃபைல்குள்ளே பூந்து நம்மளோட ஃபோட்டோஸை மார்ஃபிங் பண்ணலாம், ஃபோன் நம்பரை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அவங்க ஐடென்டிட்டியாக வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பர்சன் செய்கிறான் அப்படின்னா அவன் தான் நமக்கு ஸ்ட்ரேஞ்சர், சரியா. ஸோ நம்மளோட நாலேஜ் இல்லாமல் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்மளை ரிலேட்டடான எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டேடி வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இப்போ இன்டர்நெட் ஆர் மொபைல் ஹெல்ப்ஸ் us to connect with people around the world, allow us to watch videos, listen to music, play games and enjoy various other activities. yes, இது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இன்டர்நெட்டு மொபைலும் எது நம்ம வீடியோ கால் பேசுறதுக்கு, ஃபோன் பேசுறதுக்கு, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், விச் மீன்ஸ் நம்மளோட தாத்தா பாட்டி ஊரில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் இருப்பாங்க, இல்லை ஈவினிங் வந்தோன்னே நீ ஸ்கூலில் விட்டு வந்தோன்னே நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், உனக்கு ஏதாவது டவுட் வரும், ஸோ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மொபைல் பார்ப்போம், கேம்ஸ் விளையாடுவோம், மியூசிக் கேட்போம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது. தேர் இஸ் அ சான்ஸ் to get addicted to this powerhouse of entertainment. so yes, நம்ம கொஞ்சம் போர் அடிச்சா என்ன பண்ணுவோம், உடனே கேம் எடுத்து விளையாடுவோம், இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுவோம், இல்லைனா யூடியூப்ல ஃபன்னி வீடியோஸ் பார்ப்போம். ஃபன்னிக்கு வந்து குறைச்சலே கிடையாது நம்ம யூடியூப்ல. ஸோ எஸ், இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணும் போது அது என்ன ஆகும், ஒரு நாளைக்கு நீ பண்ணுவேன், ஸோ நெக்ஸ்ட் டேவும் உனக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும், அப்பையும் மொபைல் எடுப்பேன், அதுக்கு அடுத்த நாளும் போகும். மொபைல் இல்லைனா டேப் இல்லைனா லேப்டாப், எதுவுமே இல்லைனா லைக் வி ஹாவ் மெனி சோர்சஸ், ரைட். இந்த மாதிரி அம்மா மொபைல், அப்பா மொபைல், இந்த மாதிரி நீ தேடி போயிட்டே இருக்கும்போது இதுதான் உன்னோட அடிக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த மொபைலுக்கும் இன்டர்நெட்க்கும் அதில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ்க்கும் நீ என்ன ஆவா, அடிக்ட் ஆயிடுவேன், சரியா. ஸோ அதுதான் அடிக்ஷன். டியர், டெல் them what happen if someone is addicted to it. ஸோ இப்போ மாம் சொல்றாங்க, இந்த மாதிரி பசங்க அடிக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒருவேளை ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ நமக்கு இதை பற்றி தெரியும். ஸோ நிறைய நேரம் மொபைல் பார்த்தா என்ன நடக்கும், கண்டிப்பாக தலைவலி வரும், சரியா. ஸோ மொபைல் அடிக்ஷன் காசஸ் செவரல் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் சச் அஸ் ஹெட்டேக் வரும், தென்
கண் பார்வை வந்து மங்கலா ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்காத. நான் வந்து கொஞ்சம் சின்ன வயசுல ஹெல்தி ஃபுட்ஸ் எடுக்கலை, அதனால எனக்கு கண்ணில் பார்வை கம்மியாயிடுச்சு, அதனால தான் போட்டிருக்கேன். மற்றபடி மொபைல்லாம் லைக் வி ஆர் 90s கிட்ஸ்னோ, ஸோ எங்களுக்கு அப்போ மொபைலே கிடையாது, ஒன்லி நோக்கியா பட்டன் ஃபோன் தான். தென் நிறைய ஸ்லீப்பிங் டிஸார்டர், தூக்கத்திற்கு முன்னாடி மொபைல் பார்க்கவே கூடாதுடா. ஸோ 1/2 to 1 hour நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 1/2 hour அந்த 1 hour நம்ம மொபைல் பார்க்காம தூங்கினோன்னா நம்மளோட நர்வ்ஸ், நம்ம மண்டைக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அழகாக செட்டில் ஆயிரும். நாம் தூங்குற வரைக்கும், தூக்கம் வர்ற வரைக்கும் மொபைல் பார்த்துட்டே இருந்தோம்னா அன்னைக்கு நாள் உனக்கு கண்டிப்பாக ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருக்கும். ஸோ ஸ்லீப்னஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, லைக் மொபைல் பார்க்கலாம் அப்படின்னா உனக்கு கோவம் வந்துடும், அப்படிதானே? ஸோ அப்போ அந்த கோவம் என்ன பண்ணும், உன்னோட அம்மா கிட்டேருந்து, அப்பா கிட்டேருந்து, அண்ணன் தங்கச்சி கிட்டேருந்து உன்னை தனிமைப்படுத்தும். ஸோ நான் மொபைல் பார்த்துட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு சொல்லி மொபைல் என்னமோ பெருசாகவும் அவங்கள ஒன்றுமே இல்லாத மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் கால் சோஷியல் ஐசோலேஷன். சரியா? உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்வது. தென் அக்ரெசிவ் பிஹேவியர். ஸோ இந்த மாதிரி தலைவலி, தூக்கம் இல்லை, கண்ணு தெரியலை டிஸார்டர் இருக்கு, யாருக்கிட்டையும் பேசாமல் நீ மொபைல் பார்த்துட்டே இருந்தேன்னா அப்போ உன்னோட கேரக்டர் கண்டிப்பா ஒரு கோவக்காரனா அப்படியே மாறி போயிடுவார். தட் இஸ் அக்ரெசிவ் பிஹேவியர். தென் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து லைக் மொபைல் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், சம்பாதிக்க முடியாது, லைக் படிக்க முடியாது, படித்தாதானே சம்பாதிக்க முடியும். ஸோ தட் இஸ் ஓகே. தென் ரூன் ரிலேஷன்ஷிப், விச் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப்னா பாய் டு கேர்ள் அப்படி கிடையாது, நம்மளோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை கூட அது வந்து லைக் ஸ்பாயில் பண்ணிடும். அண்ட் நோ ஆர் லோ பர்சனல் க்ரோத். ஸோ பர்சனல் க்ரோத்னா நம்ம மொபைல் பார்த்துட்டே இருந்தோம்னா பர்சனலாக அந்த மொபைல் பார்க்குற டைமை மொபைல் பார்க்கலாம் கண்டிப்பாக, பேரண்ட்ஸ் பர்மிஷனோட ஒரு 1/2 hour நீ டெய்லியும் பார்க்கலாம், அதில் தப்பு கிடையாது. அதுக்கும் மீறி போன அப்படின்னா அங்கே தான் தப்பு. ஸோ அதை 1/2 hour நான் மொபைல் பார்க்குறேன்ப்பா, 1/2 hour நான் 1 to 1 hour வந்து நான் சயின்ஸ் படிக்கிறேன், தென் ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு வாக்கிங் போயிட்டு அகெயின் நான் வேறு இங்கிலீஷ் படிக்கிறேன், தென் அகெயின் மேக்ஸ் படிக்கிறேன். இந்த மாதிரி மொபைல் பார்க்குற டைமை கம்மி பண்ணி அந்த டைமை நம்மளை ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ப்ரொஃபஷனல் க்ரோத் இருக்கும். நீ பண்ணலை அப்படின்னா ப்ரொஃபஷனல் க்ரோத்தும் இருக்காது. சரியா? ஓ மை காட் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயம் இருக்காப்பா இந்த மொபைல் அடிக்ஷனில் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். சரியா? we can't ignore the benefits of internet and mobile phone. ஸோ இது வந்து அக்செப்டட், கரெக்டு தானே? நம்மளால் இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் 26ல் மொபைல் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே நிற்கிறோம், என்ன பண்ணுறோம், லைக் எமர்ஜென்சிக்கு எல்லாத்துக்குமே நமக்கு மொபைல் தேவைப்படுது. பட் அதை வந்து நம்ம ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி எந்த டைமில் யூஸ் பண்ணமோ அப்போ மட்டும்தான். காலையில் எந்திரிச்சோன்னே மொபைல் எடுக்கிறது, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மொபைல் எடுக்கிறது, இந்த மாதிரி அன்வான்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட டைமை லிமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா that can be very safe for us. Sure daddy, too much of anything is good for nothing. Yes, இதை எப்படி சொல்லலாம், அதிகமாக ஒரு விஷயத்துக்கு நீ ஆசைப்பட்டனா அது ஒன்றும் இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடும். ஸோ that is too much of anything is good for nothing. Right mom அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை they will end up. சரியா? ஸோ இது வந்து நம்மளோட ரெகுலராக நடக்கிற ஒரு திங் தான். அண்ட் இந்த வயசில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. எஸ்பெஷலி யூ பீப்புள் ஆர் இன் 8th standard and you're going to be see the future. அந்த ஃபியூச்சரை நீ பார்க்க போகிற அப்படின்றதுக்காக தான் உனக்கு இப்போவே இதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம லெசன் படித்த மாதிரியே தெரியல, சும்மா ஏதோ நம்ம டெய்லியும் ஆக்டிவிட்டீஸை பேசின மாதிரி தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ புக் பேக் போகலாமாடா? ஓகே, ஸோ ஹியர் வி ஹாவ் synonyms first. ஸோ சினானம்ஸில் ஐ வாஸ் ரியலி ஸ்கேட் அப்படின்னா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஸோ கரேஜியஸ் கிடையாது, போல்டு கிடையாது, ஃப்ரைட்டன் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? லெட் அஸ் ப்ரௌஸ் அபவுட் இட். ஸோ ப்ரௌஸ்னா என்ன, போய் தேடி பார்க்கறது. ஓகே, ஸோ சர்ஃப். தேர் இஸ் அ சான்ஸ் டு கெட் அடிக்டட். ஸோ அடிக்டட்னா என்ன, ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறது. ஓகே, அக்கஸ்டம்டு. நெக்ஸ்ட் போலாமா? Very good. We can't ignore the benefits of internet. So benefits அப்படினா என்ன, நன்மைகள். சரியா? So which means welfare. She gathered the information from the internet. What is the meaning of gathered? Collect பண்றது, ஒரு விஷயமா சேகரிக்கிறது. Okay, synonyms முடிஞ்சிருச்சு. இப்போ antonyms போலாம். The explosion had weakened the building's foundation. Weakened அப்படின்னா அது
ரொம்ப டல்லா அந்த மாதிரி ஓகேவா. ஸோ ரொம்ப சோர்ந்து போகிறது, நீ ரொம்ப ஃபஸ்ட்டு முன்னாடி பவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்ப சரியா, நல்லா படிச்சு, இப்போ இந்த மொபைல் அடிக்ஷனால கொஞ்சம் வீக் ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தட் இஸ், ஸோ த ஆப்போசிட் வில் பி ஸ்ட்ரென்தன். ஓகே, நெக்ஸ்ட் stranger. A stranger was roaming around the street. Strangerனா என்ன, நமக்கு தெரியாத முன் அறிமுகம் இல்லாத யாரா இருந்தாலுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் they are called strangers சரியா. ஸோ நம்மளோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, மாம், டேட் இவங்களை தவிர, ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களை தவிர உனக்கு ஒரு பர்சனை பார்த்தா அவங்கள தெரியல அப்படின்னா அவங்க கூட நீ பேசக்கூடாது, அவங்கள தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா தெரியாதவங்க. ஆப்போசிட் என்னது, வெல் நோன். she was very courageous, nothing seems to bother her. ஸோ பாதர்னா என்னடா, டிஸ்டர்ப் சரியா, ஒரு அவளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஆப்போசிட் என்னது, ப்ளீசிங். Next, he asked the manager to improve the facility in the hall. So improve அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்றது, ஒன்னு வந்து முன்னிறுத்திட்டே போறது. So opposite will be wasn't. A good diet is beneficial to the health. So beneficial அப்படின்னா benefit ஆகிறது. So opposite will be harmful. Okay. Okay, so here we have fill in the blanks. Internet is a good tool where one can gather என்ன பண்ணலாம், இன்டர்நெட்ல இருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணலாம். Oh, answer is information. Information. Okay, next one, Gladden was gathering information for his in the project காக பண்றான் science project. Next, children should use internet எப்படி யூஸ் பண்ணணும், wisely. wiselyன்னு என்ன அர்த்தம், அந்த இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணணுன்ற நாலேஜ் நமக்கு இருக்கணும். Okay, we should keep our personal details dash in the internet. We have to keep it safe. So private வச்சுக்கணும். Okay வா, very private. We should not get addicted to dash. எதுக்கிட்ட addicted ஆகக்கூடாது, மொபைல் ஃபோன் கூட addicted ஆகக்கூடாது. Mobile or internet. Okay, fine. Okay, here we have true or false. Gladden's mom knew how screwage works. So எப்படி அது ஒர்க் ஆகும்னு அவங்களுக்கு தெரியுமா, தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ண சொன்னாங்க, ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ the answer will be false. We use internet to gather information and gain knowledge. Yes, true. Then Rani was frightened on an online predator. Yes, online la avala yaro threat பண்ணிட்டு இருந்தாங்கலையா. So the answer will be true. Okay, strangers never misuse your information. So strangers நால நமக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. So the answer is false here. Do not give your name, address, telephone number to the strangers. Yes, தெரியாதவங்க கிட்ட நம்மளோட எந்த விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. Too much of anything is good for nothing. The answer will be true. So இதை கடைசியா யார் சொன்னா, அவங்களோட மாம் சொன்னாங்க இல்லையா. Okay, fine. Next போலாமா. Okay, so here we have question answers for 2 marks. Answer the following questions in a sentence or two. Then first question, why did Gladden's mom asked him to browse? So என்ன browse பண்ண சொன்னாங்க, because அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது இல்லையா, அதனால நெட்ல போய் browse பண்ணி பார்க்கலாம்னு சொன்னாங்க. Gladden mom asked Gladden to browse to know about the work of a screw gauge. Okay. Okay, then why do we use internet? எதுக்காக நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம்? We use internet. So question வந்து அப்படியே கீழே எழுதிக்கோ, இதுதான் நம்மளோட மெயின் ஆன்சர் சரியா. To gather information and to gain knowledge. இதுக்காக தான் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம். Next, what was Rani afraid of? Rani afraid of an online predator. So இங்கே நமக்கு vowel sound இருக்கிறதுனால we are using the article an. Okay வாடா.
ஸோ இது வந்து நீங்கள் படிக்கவே வேணாம், மெமரைஸே பண்ண வேணாம், ஒரே ஒரு நிமிஷம் அந்த டயலாக் மாதிரி அந்த சாப்டரை நீ படித்தனாலே நமக்கு எழுதிடலாம். வாட் அட்வைஸ் டிட் ராணிஸ் ஃபாதர் கேவ்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாத, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத, அவனே விட்டுருவான். Even though it is if he bothers you, then we can complain to the parents or to the cyber police. Okay va? So father advised Ronnie not, so this is first one, not to respond to the message even if he continuously disturbed her. Still, so இன்னமும் disturb பண்ணா அப்படின்னா, still if he bothered her, the father would take care of the predator. Okay, so this is for 2 marks. இதுவே நமக்கு 5 marksல கேட்டாங்கன்னா, you can add the points before I said. Who is an online predator? So யார் வந்து online predator இருக்கலாம்? So an online predator is a person who sexually exploit a child over the internet. Okay, so using bad words, எல்லாமே உனக்கு தெரியாதவன் உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசினான்னா he is an online predator. Okay வாடா. What was father's instruction to Gladden and Rani? So என்ன instructions கொடுத்தாரு? First, he advised Rani and Gladden never to chat with anybody until they know them like classmates, friends and family members. So இவங்களை தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து ஒருத்தவங்க கூட ஆன்லைன்ல சாட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த அட்வைஸ் தான் அவங்க டாடி கொடுத்தாரு. வாட் டூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டூ வித் ஆர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்? அவங்க வந்து நம்ம நாலேஜே இல்லாமல் they will misuse it without our knowledge. Okay, strangers may use our profile and misuse our information without our knowledge. Okay, next, what are the benefits of computer? So கம்ப்யூட்டரில் நம்ம மூவி பார்ப்போம், கேம்ஸ் விளையாடுவோம், இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுவோம், and we have many like that. Internet helps us to connect with people around the world. So this is first one. Okay, so நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், லாங் டிஸ்டன்ஸ், அம்மா அப்பா ஊரில் இருக்காங்க, நீ ஹாஸ்டலில் இருக்க, தென் உன்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி பீப்புள் கிட்ட எல்லாம் உன்னை கனெக்டடாக வச்சுக்கும். allow us to watch movies, அப்புறம் மியூசிக் கேட்கலாம், தென் கேம்ஸ் விளையாடலாம், and enjoy various other activity. Okay, next, இப்போ நம்ம paragraph question 5 marks questionல இருக்கலாம். Okay, answer the following questions in about 100 words. How can one use technology cautiously? So கவனமா எப்படி யூஸ் பண்ணணும்? This is your 5 mark question. Okay, so one should use the technology of the present world carefully and wisely. It is beneficial to all of us, but we face some negative effects while using its online facilities or for sharing information or knowledge among known persons. We should never share. So இது வந்து நமக்கு தெரிஞ்சது, சரியா? So நம்ம தெரிஞ்சவங்க கூட தான் ஆன்லைன்ல பேசணும், that too in a certain limit. Okay, then இப்போ தெரியாதவங்க கூட chat பண்ணும்போது with anybody until we know them. They could be our classmate, friends and family members. We should keep our personal details very private. Strangers may use our online profile and misuse our information without our knowledge. Internet or mobile helps us to connect with people around the world. They allow us to watch various activities, but too much of anything is good for nothing. Which means இப்போ நம்ம fill in the blanksல பார்த்தோம் இல்லையா questions, அதே questions தான் இங்கே ஆன்சரா இருக்கு. ஸோ fill in the blanks, true or false, இதெல்லாம் நீ நல்லா படிச்சுட்ட அப்படின்னாலே இந்த 5 marks நம்ம அழகா எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நீ எழுதும் போது லைக் பாயிண்ட் பை பாயிண்டாக போட்டு அழகாக ஸ்டார்லாம் போட்டு யூஸ் பண்ணி எழுது. வாட் ஹேப்பன் இஃப் சம் ஒன் இஸ் அடிக்டட் டு த மொபைல்? என்ன ஆகும்? வாட் ஆர் த ஹெல்த் இஷ்யூஸ் தே வில் ஃபேஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் சிவியர் ப்ராப்ளம், ஹெட்டேக் வரும், தலைவலி பயங்கரமாக வலிக்கும், வீக்கெண்ட் ஐசைட், கண் பார்வை தெரியாது, ஸ்லீப்பிங் டிஸார்டர், சரியாக தூக்கம் வராது, நிறைய டிப்ரெஷன். எதுக்கு டிப்ரெஷன் ஆகும், எதுக்கு கவலைப்படுவாங்கன்னே தெரியாது, ஆனால் கவலைப்படுவாங்க, அந்த மாதிரி கேரக்டர்ஸ். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். சோஷியல் ஐசோலேஷன், என்னது, உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்வ. தென் அக்ரெசிவ் பிஹேவியர், இது எல்லாம் சேர்ந்து உன்னை ஒரு கோவக்காரியா ஆக்கிரும். Then financial problem will be there, ruined relationship and no or low professional growth. Too much of anything is good for nothing. சரியா? why can't we ignore the benefits of internet and mobile phone? எதனால நம்ம அவாய்ட் பண்ண முடியாது benefits of it? First, we gathered information and gain knowledge. சரியா? நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம்.
ஃபர்ஸ்டெல்லாம் நியூஸ் அப்படி கேட்குறோனாலே நம்ம நியூஸ் பேப்பர் வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்து காலையில் அந்த டீ கடையில் பார்த்தோம் அப்படின்னா 6 o'clock நியூஸ் பேப்பர்ஸ்க்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி தானே? ஸோ இப்போ அப்படி கிடையாது. நம்ம ஜஸ்ட் இன் 1 clickல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணலாம். அண்ட் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். தே ஹெல்ப் அஸ் டு கனெக்ட் வித் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட். சத்பத்யா படித்த பாயிண்டே தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஒரு வாட்டி நீ ஒரு கொஸ்டின் படிச்சுட்ட அப்படின்னா உன்னால் ஃபுல்லாகவே எழுத முடியும். நீ அந்த ஃபர்ஸ்ட் நான் காட்டின இல்லையா 5 marks, அந்த 5 marks படித்தா அப்படின்னா 2 marksம் எழுதிடலாம், 5 marksம் எழுதிடலாம், ரெண்டுமே இருக்கு. They allowed us to watch movies, listen to music, play games, enjoy various activities. Thus we can't. இதனால தான் ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறோம், நிறைய நாலேஜ் இருக்குது, பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுறோம், நம்மளோட ஃப்ரீ டைமில் வந்து மூவி பார்க்குறோம், மியூசிக் கேட்குறோம், கேம்ஸ் விளாட்றோம், இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்னாலும் நம்ம அதில் பண்ணிக்கிறோம், தென் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம். ஓகேவா? தென் இதனால தான் நம்மளால் இன்டர்நெட்டை அவாய்ட் பண்ண முடியாது. சரியா? Okay, now the thing is over. Now we are getting into the grammar part. So first vocabulary la British English and American English. சரியா? So இங்க ஒரு விதமா சொல்வாங்க, இன்னொரு பக்கம் ஒரு விதமா சொல்வாங்க, but we are using both of it, no problem. Okay, so first பார்த்த அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பார்க்கலாம். இங்கே டார்ச் அப்படின்னு சொன்னால் அங்கே ஃப்ளாஷ் லைட் இன் அமெரிக்கா. ஸோ மொபைல் ஃபோன் வில் பி செல்ஃபோன், தென் பின் வில் பின்னா நம்மளோட டஸ்ட்பின். சரியா? ஸோ இட்ஸ் அ ட்ராஷ், லாரி வில் பி ட்ரக். ஸோ இதை வந்து நீ தெரிஞ்சுக்கோ, மேபி 1 markல கேட்கலாம். ஸோ இங்கே வந்து ஃப்ளாட், தேர் இஸ் கால் அப்பார்ட்மெண்ட், தென் லிஃப்ட், அதை வந்து எஸ்கலேட்டர்னும் சொல்லலாம், இல்லை எலவேட்டர், ரெண்டுமே சொல்லலாம் இன் அமெரிக்கன் இங்கிலீஷ். தென் பெட்ரோல் வில் பி கேசலின், தென் சிப்ஸ், இங்கே வந்து சிப்ஸ், அங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிப்ஸ்னா பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். தென் இட் இஸ் கால் குக்கீஸ் தேர் அண்ட் பிஸ்கெட்ஸ் ஹியர். ஸோ வி ஆர் யூஸிங் நம்ம மேரிகோல்டு, அந்த இன்னொரு பிஸ்கெட் பேர் என்ன, பிரிட்டானியா, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், லைக் பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் அவங்க ரெண்டுமே. ஓகேவா? ஸோ நம்ம we are using vacation and holiday. ஸோ ஹாலிடேனா என்ன, 2 நாள் 3 நாள், பட் வெக்கேஷன்னா நமக்கு நிறைய நாள் கிடைக்கும். தென் we have the same thing, American English and British English, but the spelling will be differ. சரியா? ஸோ இங்கே skillful அப்படின்னு பிரிட்டிஷில் சொல்லும் போது இங்கே ஒரு எல் தான் போட்டிருக்காங்க, பட் we have here 2L. ஓகே, தென் செக். ஸோ இந்த செக்குன்னு பார்த்தோன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஏதாவது எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணு, கரெக்டாக எழுதியிருக்கா செக் பண்ணு அப்படின்னு யூஸ் பண்ணுறது. சரியா? த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் அண்ட் ப்ரோக்ராம் ஹியர், டைலாக் அண்ட் டைலாக். சி த டிஃப்ரென்ஸ், இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக படிச்சுக்கணும். சரியா? இங்கே ஒரு எம் இருக்கும், சாரி இங்கே 2 எம் இருக்கும், அங்கே ஒரு எம் தான் இருக்குது. தென் we have apology, judgment, neighbor. இங்கே ட்ரீம் அப்படின்றது இங்கே ட்ரெம்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாஸ்ட் டென்ஸில். இங்கே வந்து ஏர்பிளைன், இங்கே ஏரோப்ளைன். ஸோ வி ஆர் யூஸிங் ஏரோப்ளைன். தென் ப்ளவ். சரியா? இது எல்லாமே. ஸோ த திங் இஸ் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அண்ட் அட் த சேம் டைம் சில ஸ்பெல்லிங்ஸ் வந்து நம்ம மாறி இருக்கும், அதையும் பார்த்துக்கணும்டா. ஸோ திஸ் கேன் பி ஆஸ்ட் இன் த 1 mark. ஸோ இதை கேட்கலாம். சரியா? ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், கலர் எப்படி யூஸ், இங்கே யூ வரல பார்த்தியா? ஓ, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக பார்த்து வச்சுக்கோ. தென் ஹானர், தென் ஃபேவர், ஆர்கனைஸ். ஸோ இங்கே எஸ் இருக்குது அண்ட் இங்கே ஜி இருக்குது. ரியலைஸ், த சேம் திங் we have. ரெக்கக்னைஸ். ஓகே, மீட்டர் பத்தியா, இங்கே ஆர்இ போட்டிருக்காங்க, அங்கே இஆர் போட்டிருக்காங்க. ஸோ மம் அண்ட் மம், மேத். ஸோ வி ஆர் யூஸிங் மேத் நவ். இப்போ தான் கொஞ்சம் நல்லா மேத்னு சொல்லலாம், பட் ப்ரீவியஸ்லி வி ஹேட் மேக்ஸ். ஸோ த ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோ, ப்ளஸ் இந்த எக்ஸசைஸும் பார்த்துக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒகேபுலரி செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ட் another ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான், விச் இஸ் கால் எப்போனம்ஸ். ஓகே, ஸோ எப்போனம்ஸ் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொலம்பியான்னு எடுத்துக்கோ. ஸோ அந்த பர்சனோட பேரையே அவங்க உருவாக்கின அந்த இன்வென்ஷன் பண்ண அந்த பொருளுக்கு வச்சாங்க அப்படின்னா தட் இஸ் கால் எப்போனமஸ். ஓகேவாடா? ஸோ ஃபர்ஸ்ட்
கொலம்பியா. ஸோ கொலம்பியா அப்படின்றது a South American country and the name many cities around the world. ஸோ நமக்கு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரியில் கொலம்பியான்னு ஒரு ஊர் இருக்குது சரியா. ஸோ அந்த ஊருக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ். ஸோ இவரால் தான் அந்த இட்டாலியனை டிஸ்கவர் பண்ண போகும்போது ஆஃப் அமெரிக்காவில் in 1492 ஸோ இவரோட பேரை தான் அந்த ஊருக்கு வச்சுருக்காங்க சரியா. ஸோ அந்த ஒரு பர்சனோட பேரை ஒரு பிளேஸ்க்கோ இல்லை ஒரு பொருளுக்கோ வைக்கும் போது அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எபினமஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டீசல். ஓகே, ஸோ டீசல் வந்து ராஃபல் டீசல். ஸோ இவரோட பேர்லேருந்து நம்ம அந்த நேமை எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் we have எக்ஸோஃபோன், தென் வால்கனோ, ஈஃபில் டவர், பாய்காட். ஸோ பாய்காட்னா ஒன்றும் இல்லை, டு ரெஃப்யூஸ். இப்போ யாராவது ஒரு விஷயத்தை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கால் பாய்காட். அண்ட் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சாக்ஸோஃபோன் வந்து லைக் எனி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அவரோட பேர் ஆடோஃபோன் சாக்ஸ். ஸோ இவரோட பேர்லேருந்து தான் அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு அந்த பேரை வச்சிருக்காங்க சரியா. தென் வால்கனோ. ஸோ வால்கனோனா நமக்கு என்னன்னு தெரியும், எரப்ஷன் ரைட். அந்த வால்கனோலேருந்து அந்த லாவாலாம் வரும் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இந்த பேர் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா தி காட் ஆஃப் ஃபயர் இன் ரோமன். ஸோ நம்மளோட பிளேஸில் எல்லாமே இருக்குது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து நீ படித்து பார்த்தா ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்துட்டா ஸோ அந்த காலத்தில் கடவுள் லைக் ஃபயருக்கு ஒரு கடவுள், கனவுக்கு ஒரு கடவுள், இல்லை ஏதாவது நிறைய கடவுள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபயருக்கு உண்டான கடவுள் நேம் தான் அங்கே வால்கனோ அப்படின்னு வச்சுருக்காங்க. தென் ஈஃபில் டவர். ஸோ ஈஃபில் டவர்னா நமக்கு தெரியும் இல்லையா, பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவர். ஸோ அந்த டவருக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னா கஸ்டவ் ஈஃபில். ஸோ அதை பில்ட் பண்ண அந்த கம்பெனியை தான் அந்த டிசைன் அண்ட் பில்ட் பண்ண அந்த கம்பெனி நேமை தான் அந்த டவருக்கு வச்சுருக்காங்க. ஸோ பாய்காட் நான் சொன்ன மாதிரி if one is refusing that is called boycott. ஸோ பாய்காட் எப்படி வந்துச்சு அப்படின்னா கேப்டன் சார்லஸ் பாய்காட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவர் வந்து நான் வந்து ரெண்ட்டை லோ பண்ணி கேட்டிருக்காரு சரியா. அந்த ரெண்ட்னா வாடகை. ஸோ அதை லோ பண்ணி கேட்கும் போது அப்போ ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு, நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதனால தான் அந்த பாய்காட் அப்படின்னு பேர் வந்துச்சு ஃபார் refuse. Then Mount Everest. So Mount Everest is one of the highest peak in the world சரியா. so அதுக்கு எப்படி பேர் வந்துச்சு. so George Everest was a British survivor. so இவர் வந்து மவுண்ட் எவரெஸ்ட்க்கு போய் அந்த சர்வைவ் பண்ணதுனால they had the name. okay, so இது ஒரு question இருக்கு. then euphemistic. so euphemistic which in the sense ஒரு நல்ல வார்த்தை இருக்கிற இடத்துல தேவையற்ற வார்த்தைகளை பேசுறது, அதுதான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா euphemistic. ஓகேவா. ஸோ ஹியர் யூசிங் இன்ஒஃபென்சிவ் வேர்ட்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ஒஃபென்சிவ் வேர்ட்ஸ். ஸோ நல்ல வார்த்தை பேசுகிற இடத்துல தேவையில்லாத ஒரு மனுஷன் வந்து ஒரு இதயத்தை வந்து கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம பேசணும் அப்படின்னா தட் இஸ் கால் euphemistic. ஓகே, ஆர் known as euphemistic. ஸோ காமன் euphemistic words. ஸோ ஃபஸ்ட்டு அன்எம்ப்ளாய்ட். அவனுக்கு வேலை இல்லைடா, அவனுக்கு வேலையில் வெட்டியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸோ வேலை இல்லை அன்எம்ப்ளாய்டுக்கு பதிலாக நம்ம பிட்வீன் ஜாப்ஸ். ஸோ இது நம்ம ஒரு இடியம்ஸாக கூட பார்க்கலாம் சரியா. ஸோ பிட்வீன் ஜாப்ஸ் சொன்னோன்னா ஹீ இஸ் நாட் ஹேவிங் எனி ஜாப். தென் வி ஹாவ் ஓல்டு. வயசாயிடுச்சுப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஓவர் த ஹில். ஸோ ஹில் எப்படி ஹைட்டாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி போகும்போது மேலே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஓவர் த ஹில். என்ஜாயிங் your retired life. So we can say in a polite way, in an offensive way that staying on the tractor. Die. அவ்வளோதான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டைடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாஸ்ட் அவே, இறந்துட்டாங்க. ஓகேவா. ஸ்டூபிட்க்கு பதிலாக இன்டெலெக்சுவலி சேலஞ்ச். ஸ்லோ லேர்னர்ஸ். இந்த வார்த்தையை அனுபவிக்காத பாதி பேர் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ் ஒருத்தவங்க கிளாஸ் முன்னாடி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்னா லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பூக்கும், கண்டிப்பாக அந்த பூவும் பூக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக பூக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸ்லோ லேட் ப்ளூமர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் லைக் டைரக்டாக நான் இங்கே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃப் ஆர் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். ஸோ காது கேட்கல அப்படின்னா அதை வந்து டெஃப் அப்படி சொல்லக்கூடாது. வி கேன் சே இன் அ பொலைட் வே தட் ஹியரிங் இம்பேர்மெண்ட். ஸோ மென்டலி இல் அப்படின்றது சைஷியாட்ரிக். ஓகே, தென் ஃபேட் குண்டா இருக்கா அப்படின்னு, சங்கி ஆர் ப்ளம்மி, ஃபேட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லாத. ஸோ இனிமேல் ப்ளம்பியாக இருக்கடா, சங்கியாக இருக்கடா அப்படி சொல்ல. தென் பிளைண்ட் விச் மீன்ஸ் விஷுவலி சேலஞ்ச். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேவா. தென் லயர். லயர்னா போய் சொல்லிகிட்டே இருக்கான் புழுகு மூட்டை அப்படின்னு சொல்லாமல், லயர்னு சொல்லாமல் டெல்லர் ஆஃப் டால் டெய்ல்ஸ், செம்ம கதையாக கட்டி விடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இது.
ஓகே, ஸோ ஹியர் யூ ஹாவ் லிசனிங் ஆக்டிவிட்டி. ஸோ நம்மளோட புக் பேக்கில் ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபை படித்ததுக்கப்புறம் இங்கே ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோ, சரியா? ஐ ஹவ் கிவன் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வி ஹேவ் இமேஜின் அ வேர்ல்டு வித் நோ புக்ஸ் பட் ஒன்லி இ புக்ஸ். ஸோ இ புக்ஸ்னால் நம்மளோட எலக்ட்ரானிக், நம்ம மொபைலில் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன். ஹவு வுட் யூ ஃபைண்ட் சச் வேர்ல்ட் டெலிவர் அ 2-minute ஸ்பீச்? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். லைக் உன்னோட கிளாஸில் ஆக்டிவிட்டி வச்சாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ வி ஹாவ் த ரைட்டிங் பார்ட். இமெயில். ஸோ லெட்டர் ரைட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இமெயில் இஸ் ஆல்சோ சைட்வே. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு லெட்டர் ரைட்டிங் வரும். இமெயில் ரைட்டிங் நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் போகும்போது படித்து செம்மையாக படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது அப்போது நீ லெட்டர்லாம் எழுத மாட்டே இல்லையா, மெயில் தான் பண்ணுவேன். ஸோ மெயில் எப்படி அனுப்பலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். An electronic mail or email is usually sent a letter or message using internet. So அதே தான் நம்ம லெட்டரில் எழுதுறதுக்கு, பேப்பரில் எழுதுறதுக்கு பதிலாக ஃபோனில் டைப் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துடலாமா ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு? ஓகே, ஸோ இமெயிலுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் 2 ஃபர்ஸ்ட். ஸோ 2 அப்படின்றது நீ யாருக்கு அனுப்புகிற, ஓகேவா? ஸோ 2 அனுப்பியாச்சு. சப்ஜெக்ட், வாட் இஸ் த மேட்டர் ஆஃப் இட். ஸோ நம்மளோட லெட்டர் ரைட்டிங்கில் சப்ஜெக்ட் எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் என்ன விஷயம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். தென் த சேம் ஃபார்மேட் சால்யூட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ டியர் அப்படின்றத போட்டு யூஸ் பண்ணி, இல்லைனா ஏதாவது ஹையர் ஆஃபீஸ்க்கு இருந்தால் ரெஸ்பெக்டட்னு போட்டு யூஸ் பண்ணு. தென் வாட் இஸ் த மேட்டர் ஆஃப் தட். நம்ம லெட்டர் ரைட்டிங் எழுதுகிற மாதிரியே தான். ஸோ ஸ்டார்டிங் பேராகிராஃப், மிட் பேராகிராஃப் அண்ட் கன்க்ளூஷனில் நீ என்ன சொல்ல வர அப்படின்றத கன்வே பண்ணிடணும். தென் ஃபைனலி ரிகார்ட்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். யோர்ஸ் லவ்விங்லி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் புட் ரிகார்ட்ஸ் அண்ட் யோர் நேம், தட்ஸ் ஆல், சரியா? ஸோ கீழே நமக்கு இங்கே சென்ட்னு கொடுத்தா சென்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபைலு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஃபைல்லாம் என்னது, நம்ம கீழே ஏதாவது ஃபைல் அட்டாச் பண்ணோம், இங்கே இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு நம்மளோட டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே போய் நம்ம ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னா the file will come automatically. Okay, this is the format of email. So write a formal email to Mr. Sundar Pichai, CEO of Google, requesting him an appointment of interview him. ஸோ இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க, எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ண என்ன இருக்கும், நம்மளோட 2 இருக்கும். ஸோ 2 யாருக்கு, sundarpichai@gmail.com, சரியா? ஸோ இது வந்து ரியல்லாம் கேட்காது, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓகேவா? தென் சப்ஜெக்ட். ஸோ என்ன விஷயம், நம்ம வந்து அப்புறம் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ரெக்வெஸ்ட் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட் டு இன்டர்வியூ, ஓகேவா? தென் ரெஸ்பெக்டட் சார். ஸோ இவர் வந்து நம்ம ஹையர் அஃபீஷியல், ஒரு 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 பர்சனுக்கு, ஃப்ரெண்டுக்கு எழுதுறோம் அப்படின்னா நீ டியர் போட்டுக்கலாம், விச் இஸ் இன்ஃபார்மல். நம்ம ஃபார்மலாக எழுதும் போது, ஹையர் அத்தாரிட்டிக்கு எழுதும் போது வி ஹாவ் டு யூஸ் ரெஸ்பெக்டட் சார். ஸோ அதுக்கு பக்கத்தில் கம்மா போடு. ஸோ ஐ ஆம் விஜி, ஸ்டடிங் 8th standard in Government Higher Secondary School, Salem. I am writing to request an opportunity to interview you about your success. It will be published in the Students Magazine, circulate by the Science Club of our school. I request you to give an appointment at your convenience. Thanking you, yours sincerely, Sudha. இல்லனா இது எதுவுமே வேணா, just put regards and your name. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம். ஸோ இமெயில் பொறுத்த வரைக்கும் கதையால் எழுதக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 4 to 5 lines மேக்ஸிமம், அதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஓகேவா? ஷார்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிராமர் பார்ட் பார்க்கலாம். ஸோ கிராமரில் இன்னைக்கு 2 பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் கொஸ்டின் டேக். ஸோ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு நமக்கு 3 ரூல்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கொஸ்டின் டேக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இது கொஞ்சம் சின்ன கான்செப்ட், அதனால் இதை பார்த்துக்கலாம், சரியா? ஸோ கொஸ்டின் டேக், கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினை எப்படி ஃபார்ம் பண்ணுறது? ஸோ கொஸ்டின் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துருப்போம் அப்படின்னா, லைக் WH கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்டாக பார்த்துருக்கோம், அப்படி தானே? ஸோ WH இல்லாமல் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றது தான் கொஸ்டின் டேக், ஓகேவா? ஸோ வாட் அப்படின்றது நமக்கு கொஸ்டின் டேக்ஸ் ஆர் used when we expect the listeners to agree with that statement. சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக சாப்பிட்டியா, சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நீ ஒரு விஷயம் சொல்கிற அப்படின்னா அதுக்கு அவன் அக்ரி பண்ணுற மாதிரி அந்த கொஸ்டின் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், கொஸ்டின் டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, such a easy topic தான். So look at the following picture. You want a chocolate, don't you? அப்படி the father asked his son to confirm whether he wants a chocolate. So
இப்போ இந்த பையன் கேட்குறான், அப்பா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. பட் அப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கேட்குறாருன்னா, உனக்கு அந்த சாக்லேட் வேணுமாடா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்? ஆமா எனக்கு வேணும். அதுதான் அந்த வேணும் எஸ் அப்படின்ற ஆன்சர் வர மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கணும். யூ வாண்ட் அ சாக்லேட் கம்மா டோன்ட் யூ, வேணுமா வேண்டாமா அப்படின்னா அப்போ என்ன, வேணும் வேணாம் ரெண்டுமே எனக்கு வேணும். ஸோ வேணுன்ற ஆன்சரை குறிக்கிற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கணும். சரியா? Suganya asked a friend to confirm if she has a test tomorrow. You have a test, don't you? அப்படின்னா இருக்குல்ல, ஆமா தானே. ஸோ அந்த மாதிரி விதத்தில் கேட்கணும். சரியாடா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ how it is formed. So question tag எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். So tags are formed with auxiliary or modal verbs. So auxiliary verbனா என்ன? நம்ம tenses பார்த்திருப்போம் இல்லையா? is, then was, where, has, are, I, இதெல்லாமே நம்மளோட auxiliary verb. இப்போ மாடல்னா என்னது? will, shall, should, may, might, can, could, இது எல்லாமே நம்மளோட auxiliary verb. So கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் ஒன்று முன்னாடி ஆக்சிலரி வேர்ப் வரணும், இல்லைன்னா மாடல் வரணும். சரியா? ஸோ இது கூட நம்ம கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணோம், விச் மீன்ஸ் என் போட்டு apostrophe தென் டி. சரியா? ஸோ நாட், இதை தான் நம்ம நாட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் தான் நம்மளோட ப்ரொனவுன் வரணும், ஹீயா, ஷீயா, இட்டா அப்படின்றது. So பார்த்துடலாமா? So negative auxiliaries and verbs in tags are usually in a contraction form not. So இதை தான் நம்ம negative formன்னு சொல்றது. Okay, so next we have like contraction. So contraction நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி was not, does not, would not எழுதுறத நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல wouldn't, doesn't, wasn't, isn't, don't. So இது வந்து don't. சரியா? don't, won't, haven't, aren't, didn't, can't, hadn't, shouldn't, couldn't, shalln't, weren't. So இந்த மாதிரி not apostrophe போட்டு நம்ம மாத்தும் போது that is called contraction. Okay? So இந்த contraction தான் நம்மளோட question tagல நம்ம யூஸ் பண்ண போறோம். So first type, so a positive statement is followed by the negative question tag. ஸோ பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்போ ஒரு கொஸ்டின் லைன் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இங்கே பாரு, யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து நம்மளோட பாசிட்டிவ். சரியா? ஸோ இது வந்து நம்மளோட பாசிட்டிவான ஒரு விஷயம். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இதோட கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணுமா? நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கணுமா? அப்போது இங்கே பார், ஆரண்ட் யூ, ஆமாம் தானே அப்படின்னு கேட்போம்ல, நீ ஸ்டூடெண்ட் தானேடா, நீ ஸ்டூடெண்ட் தானே. ஸோ அப்போது ஆரண்ட் யூ அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நெகட்டிவ் கொஸ்டின் டேக் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்மளோட சப்ஜெக்ட் வரணும். ஸோ இது ஒரு விஷயம். இதை இங்கே பாரு, ஸோ இது நமக்கு என்ன வேர்பு? இது வந்து நம்மளோட ஆக்சிலரி வேர்ப், அப்படி தானே? ஸோ ஆக்சிலரி வேர்பை ஃபஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் என்ன போடணும்? நம்மளோட கான்ட்ராக்ஷன். ஸோ ஆர் போட்டுட்டோம், அதுக்கு பக்கத்தில் என் அப்போஸ்ட்ரஃபி டீயும் போட்டுட்டோம், அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்மளோட ப்ரனவுன் அங்கே போடணும், ஆரண்ட் யூ அப்படின்னு போடணும். சரியா? ஸோ இந்த இடத்துல ப்ரனவுன்றது யூ, ஷீ, என்ன வேணாலும், ஹீ, என்ன வேணாலும் வரலாம், தே, தெம். ஸோ ஓகேவா? ஸோ a subject pronoun comes after an auxiliary or a form of the verb. So this is one. சரியாடா? ஸோ ஈஸியாக இருக்கா? ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் கொஸ்டின் டேக் தான் வரணும். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஷீ இஸ் அ டாக்டர், அவங்க ஒரு டாக்டர். இட்ஸ் அ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ அப்படி அது எப்படி நமக்கு நெகட்டிவ் கொஸ்டின் டேக் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆக்சிலரி வேர்ப் இருக்கு. ஸோ இஸ், இன்ட், ஷீ, இஸ்ன்ட் ஷீ. ஓகே, ஸோ ஷீயை வந்து நெக்ஸ்ட் தூக்கி போடணும், அவ்வளோதான், வெரி ஈஸி. த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். எஸ், ஆரண்ட். ஸோ ஆர் போட்டாச்சு, ஃபஸ்ட்டு ஆர் போட்டுட்டோம், தென் கான்ட்ராக்ஷன் போட்டுட்டோம். இந்த தே புக்ஸ் அப்படின்றது நம்ம என்ன மாற்றிருக்கோம்? தே அப்படின்னு மாற்றிருக்கோம், ப்ரொனவுனை மாற்றிருக்கோம். ஐ கேன் ஸ்விம். ஸோ காண்ட் ஐ, அவ்வளோதான். ஸோ கேனை வந்து போட்டாச்சு, அதுக்கு பக்கத்தில் விச் மீன்ஸ் நம்ம கான்ட்ராக்ஷன் ஆப்போசிட்டாக போட்டுட்டோம், தென் வந்து ஐ அப்படியே போட்டோம். we shall obey the elders. ஸோ சாரி, we should obey the elders. ஸோ should போட்டாச்சு, then should contraction, then we. Okay, such a easy thing, no? Next polama, once the car was costly, wasn't it? So once the car
was. So நம்ம auxiliary verb இங்க போட்டுட்டோம். Then we are going to have a contraction. So apostrophe போட்டு n போட்டோம். So இதுதான் நம்மளோட question tag. So next நம்மளோட pronoun. இது கார் இல்லையா, item இல்லையா, அதனால நம்ம இங்க it யூஸ் பண்ணியிருக்கோம். So easy தான். சரியா? கொஸ்டின் டேக்லாம் வந்துச்சுன்னா அழகா மார்க் எடுத்துடலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ அப்படியே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் வரணும், அவ்வளோதான். ஸோ பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ், அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்க போகிறோம். கயல் isn't a lazy girl. ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆஃப் இருக்குது, இது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபார்ம். சரியா? ஸோ நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொஸ்டின் டேகை வந்து பாசிட்டிவாக மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஸோ கயல் isn't a lazy girl. அவ ஒன்றும் லேசிலாம் கிடையாது, லேசி இல்லை தானே, இஸ் ஷீ அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? ஸோ எஸ், இந்த கான்ட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இஸ் போட்டு தென் கயலை வந்து நம்ம என்ன ப்ரனவுன் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஷீன் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அ சப்ஜெக்ட் ப்ரனவுன் இஸ் டு ரீப்ளேஸ் த நவுன் ஆர் அ ஃப்ரேஸ். ஜஸ்ட் திங்க். ஓகே, ஸோ கயலை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷீயா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? ஸோ பாசிட்டிவ்னா இங்கே வந்து பாசிட்டிவ்லேயே காட்டும். சரியா? நெகட்டிவ் அப்படின்னா இந்த இதில் நெகட்டிவ்ல காட்டணும். ஸோ அப்படியே நம்மளோட கொஸ்டின் டேகை மாற்றி போட்டால் போதும். we don't have enough time. நம்மக்கிட்ட enough time இல்லை. ஸோ do நெகட்டிவ் ஃபார்மை கட் பண்ணிட்டு do we, அவ்வளோதான். நெக்ஸ்ட் he is not playing well. ஸோ இஸ் போட்டாச்சு, தென் he, அவ்வளோதான். ஸோ இந்த நாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். we were not listening. ஸோ நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு were you. ஓகே, சாந்தினி hadn't seen you before. ஸோ இந்த நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு had. ஸோ சாந்தினி அப்படின்றது she. ஸோ we are adding she. children shouldn't. ஸோ இந்த shouldn't ரிமூவ் பண்ணிட்டு children அப்படின்றதுனால we are having they. fine, clear-ஆ, ஈஸியா இருக்கா? ஓகே, so next type. So two difference பார்த்துட்டோம். if the sentence has no auxiliary verb. ஸோ ஆக்சிலரி verb இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஆக்சிலரி இருந்தால் ஆக்சிலரி போடுவோம், மாடல் should do can இருந்தால் மாடல் போட்டுருவோம். பட் இது ரெண்டுமே இல்லைன்னா we can have do or does. சரியா? when the sentence is in simple present, which means இங்க எக்ஸாம்பிள் பாரு, you play. ஸோ play அப்படின்றது நமக்கு என்ன டைப் ஆஃப் verb? V1 verb. அப்படிதானடா? ஓகே, ஸோ V1 verb. அந்த V1 verb தான் நம்ம ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு லைனில் நீ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்த அப்படின்னா யூ கேன் யூஸ் do or does, depends on the subject. ஓகே, ஸோ you play the guitar. ஸோ this is the positive thing. அப்படி தானே? அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் டேக் எப்படி வரணும்? நெகட்டிவ்ல வரணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்துச்சுன்னா நீ என்ன யூஸ் பண்ணணும்னா do யூஸ் பண்ணணும். சரியா? don't you. ஸோ do யூஸ் பண்ணியாச்சு, doக்கு பக்கத்தில் கான்ட்ராக்ஷன் ப்ளஸ் play அப்படி, which means அந்த யூவை தூக்கி அப்படியே போட்டுட்டோம். சரியாடா? ஓகே, தீபா likes tennis. doesn't she? So here we have Deepa, a name. ஓகே, ஸோ நேம் மாதிரி சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we can use does. ஓகே, ஸோ do வந்து இந்த மாதிரி ப்ரனவுன் கூட யூஸ் பண்ணு. ஸோ நேம்ஸ் இந்த மாதிரி நவுன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா you can use doesn't. ஓகே, ஸோ depends on the subject only. அதான் do and does depends on the subject only. Next, when the statement is in simple past. ஸோ simple presentல கொடுத்தா do does யூஸ் பண்ணலாம். இதுவே simple pastல கொடுத்தா did யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லைக் ஆக்சிலரி அண்ட் மாடல் கொடுத்தா நம்ம அப்படியே எழுதணும். ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்தால் do or does யூஸ் பண்ணு, சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தால் did மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகே, he came late. ஸோ அவன் லேட்டாக வந்திருக்கான், அப்போ இங்கே வந்து came. ஸோ which shows that it is a simple past. yesterday கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ did apostrophe n போட்டு he போட்டாச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கியாக ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ 3 ரூல்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நமக்கு ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, இங்கே பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. எப்படி மாற்றுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, விச் மீன்ஸ் இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ கொஸ்டின் டேக் நெகட்டிவ்ல வரணும். இங்கே பாரு, இங்கே வந்து கொஸ்டின் டேக் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த திங். ஓகே, ஓகே, ஸோ ஹியர் வி கோ. யூ ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ யூ ஸ்பீக் இங்கிலீஷ். இப்போ இங்கே நமக்கு ஆக்சிலரி வேர்பும் கொடுக்கல,
மாடலும் கொடுக்கல அப்படிதானே. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்கணும், அப்போ இது சிம்பிள் விச் மீன்ஸ் இது வந்து ப்ரெசண்டா இல்லை சிம்பிள் ப்ரெசண்டா சிம்பிள் பாஸ்டான்னு பார்க்கணும். இது நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் சரியா. அப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டூ யூஸ் பண்ணணும் இல்லைனா டஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே யூ கொடுத்துருக்கிறதுனால வி ஆர் யூஸிங் டூ, டோன்ட் யூ. ஸோ யூவை தூக்கி அப்படியே இங்கே போட்டாச்சு. சாம் ஹேட்ஸ் குக்கிங். ஓகே, ஸோ சாம் அப்படின்றது நமக்கு ப்ரனவுன் நேமாவே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம நேம் கொடுத்தா என்ன யூஸ் பண்ணலாம், டஸ் யூஸ் பண்ணலாம். டசன்ட், ஸோ நெகட்டிவ் ஃபார்மாக போட்டாச்சு. டசன்ட் ஹீன்றது சாம் சரியா. ஹீ லிவ்ஸ் இன் யூரோப். ஸோ ஹீ சப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு, லிவ்ஸ் வந்து சிம்பிளாக இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ ஆன்சர் வில் பி லைக் டசன்ட் ஹீ. ஓகே, தே ட்ரிங்க் டீ. ஸோ இங்கே தே அப்படின்றது நமக்கு லைக் ஓவராலாக மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி. தென் சிம்பிள் ஃபார்மில் இருக்கிறதுனால டோன்ட் தே. ஐ வாட்ச் கிரிக்கெட். ஸோ ஐ வாட்ச்ன்னு இருக்கிறதுனால வி ஆர் ஹேவிங் டோன்ட் ஐ. ஓகே, ஸோ இங்கே நமக்கு பாஸ்டில் கொடுத்துருக்காங்க. சி ஸ்போக், ஹேட்டட், லிவ்ட், drank, watched. So everything has been changed into the negative form. So negative form na நீ யோசிக்கவே வேணாம், didn't அப்படின் போட்டாலே முடிஞ்சிரும். இங்க ஏன் நம்ம didn't போல, you speak English, did you, so which shows the positive thing. Okay வா. Then இங்க வந்து didn't he, then didn't he, didn't they, didn't I. Very easy. So positive and negative towards it. Okay, next பார்த்தலாமா. So fourth rule என்னன்னு பாரு. Statements using, so இந்த மாதிரி statement வந்துச்சுன்னா like bravely, hardly, rarely, then scarcely, neither, nor, nobody, none, nothing and seldom are treated as negative statement. So இந்த வார்த்தைகளை எது வந்தாலுமே அதை நம்ம எப்படி பார்க்கணுமா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கணும். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் டேக் எப்படி வரணும், பாசிட்டிவாக வரணும் சரியா. some special cases, so சில ஸ்பெஷல் கேசஸ் in this question tag. he hardly, ஸோ ஹார்ட்லி வந்திருக்கா, அப்போ இதை நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ கொஸ்டினில் ஃபார்ம் பண்ணும்போது அந்த அப்போஸ்ட்ரஃபி கான்ட்ராக்ஷன் வரக்கூடாது. ஸோ இட் இஸ் கால்ட் டஸ் ஹி. ஸோ இங்கே டஸ் ஹி எதனால, நம்ம இங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிறதுனால. தே seldom speaks, ஸோ do they. ஓகே, she rarely comes late, which shows the present thing. ஸோ அதனால இங்கே does she. He told nothing, ஸோ அவன் எதுவுமே சொல்லலை, did he. Okay, so told which means we have the past, அதனால நம்ம இங்க did யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே வாடா, நெக்ஸ்ட் போலாமா. ஓகே, so I am a student. So இது positive, so we are using the negative. aren't I, நான் இல்லையா, நான் student தானே, ஸோ அதனால இங்க aren't I. but I am not a student. so இங்க I am not a student na am I. okay, sentence which takes the question shall we. so like shall we அந்த மாதிரி வரணும் அப்படின்னா let's go home, நம்ம வீட்டுக்கு போலாமா, அப்போ என்ன யூஸ் பண்ணணும், shall we, நம்ம போலாமா அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸ் வர இடத்துல we can use the question tag of shall we. so affirmative sentence which means affirmative அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, just yes type sentence அப்படின்றது affirmative. imperative takes the tags will you or won't you. ஸோ எஸ் அப்படின்ற YES ஆன்சர் வந்துச்சு, ஒரு கொஸ்டினுக்கு YES ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லணும். விச் மீன்ஸ் வில் யூ ஆர் won't you. ஸோ இந்த அஃபர்மேட்டிவ் வந்தால் ஒன்று வில் யூ யூஸ் பண்ணணும், இல்லைனா won't you யூஸ் பண்ணணும் சரியா. ஸோ ரீட் த புக்கை படி, will you, படிக்க மாட்டியா, படி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் மீன்ஸ் த அஃபர்மேட்டிவ். everyone, everybody, nobody, somebody, anybody, take plural verb in question. so everybody is perfect. so everybodyனால எல்லாருமே, அப்போ அது என்ன ஃபார்ம் எடுக்குது, plural ஃபார்ம் எடுக்குது. ஓகேவா. ஸோ ஆனால் இங்கே இஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் வந்து சிங்குலர் தானே, isn't அப்படின்னு போடக்கூடாது. ஸோ everybody எல்லாருமே இந்த மாதிரி வார்த்தைகள் சரியா. இந்த 1 2 3 4 5, ஸோ இந்த 5 வேர்ட்ஸ் வச்சு வந்துச்சுன்னா யூ கேன் ஹாவ் த ப்ளூரல் டேக் சரியா. இந்த மாதிரி aren't, ஆர் வந்து என்னது நம்மளோட ப்ளூரல் ஃபார்ம் தானே. எஸ், ஸோ இஸ்னா நம்மளோட சிங்குலர் திங், அதனால இஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம aren't தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ளூரல் ஃபார்ம் டேக் தான் யூஸ் பண்ணணும். இதுவே இப்போ நம்ம அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துட்டோம். அஃபர்மேட்டிவ்னா என்ன, எஸ் கொடுக்குற கொஸ்டின்ஸ் சரியா, எஸ்ன்ற ஆன்சர் கொடுக்குற கொஸ்டின்ஸ். இதுவே நம்ம நெகட்டிவ் அப்படின்னா நோ, விச் மீன்ஸ் அஃபர்மேட்டிவ்னா எஸ், நெகட்டிவ்னா நோ. எக்ஸாம்பிள் பார்த்தலாமா, டோன்ட் கம் லேட்
tomorrow. So நாளைக்கு லேட்டா வந்துராத, which shows the negative form of it, and the question tag must be in a positive form. Will you? Nothing has the tag it in the affirmative. So இங்க பாரு, this, that, those, these. So இது எல்லாமே have a tag, isn't it or aren't they. So this, that, which means we have to use isn't. This ko, that ko நம்ம இது யூஸ் பண்ணணும். These ko, those ko aren't யூஸ் பண்ணணும். Okay. This article is very good. So இந்த article நல்லது அப்படின்னா isn't it. So this இருக்கிறதுனால நம்ம இங்க isn't it யூஸ் பண்றோம். ஸோ இன்னொரு விஷயம், லைக் இங்கே கூட பாரு, ஸோ இது ஒரு க்ளூ. ஸோ இஸ் இருக்கிறதுனால நம்ம இஸ்ன்ட் போட்டுடுறோம். ஓகேவா? அண்ட் இன்னொரு க்ளூ என்னன்னா, திஸ் ஆர்டிக்கல் அப்படின்னா நம்ம பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறோம், அதனால கூட நம்ம அங்கே இஸ் யூஸ் பண்ணலாம். தேர் இஸ், ஸோ தேர் இஸ் ஆர் தே ஆர் அப்படின்னு மாதிரி ப்ளூரலாக வந்துச்சுன்னா ஹாவ் த கொஸ்டின் டேக் isn't here or aren't they. ஸோ ஹியர் அண்ட் தேர். ஓகே. So they are some books. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? They are some books on the table. So இங்க they கொடுத்ததுனால நம்ம அங்க என்ன போட போறோம்? Aren't they. Okay, so plural form இருக்கிறதுனால we are using the plural form of it. Okay, next போலாமாடா? Okay, fine. Here we have some fill in the blanks with the suitable question tag. She is collecting stickers. So இங்க she is. Okay, so is கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளோட ஃபார்ம் என்ன? auxiliary verb யூஸ் பண்ணியிருக்கோம், அது கூட apostrophe n போட போறோம், அதுக்கப்புறம் தான் we are going to use the pronoun. சரியா? So isn't auxiliary போட்டாச்சு, then isn't she நம்மளோட ஆன்சர். We often watch TV. So we often watch TV in the afternoon. So இங்க பார்த்தா அப்படின்னா நமக்கு auxiliaryயும் இல்லை and we don't have model also. So ரெண்டுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? அது simple past, simple present ஆன்னு பார்க்கணும். So we watch, which shows the simple present tense of it. So அதனால இங்க do or does யூஸ் பண்ணும். Okay. So don't we, that's all. You have cleaned your bike. So cleaned. Okay, so we are using aren't you. John and Max doesn't like Max. So do they. Next, Peter played handball yesterday. So இங்க yesterday கொடுத்ததுனால நமக்கு simple pastல இருக்கு. So didn't he. Okay. Okay, fine. Sixth one பார்க்கலாமா? They are going home from school. So they aren't they. அப்படியே போட்டாச்சு. Mary didn't. So இங்க வந்து எப்படி இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு, அதனால அங்க எப்படி வரணும்? பாசிட்டிவ்ல வரணும். Mary didn't do her homework last Monday. So இங்க வந்து did she, அவ்வளவுதான். So மேரின்றது நமக்கு எப்படி இருக்கும்? she இதோட pronoun தானே இருக்கும். He could have bought a new car. So here the statement is which means positive. So இது question நமக்கு எப்படி வரணும்? நெகட்டிவ்ல வரணும். So could போட்டாச்சு, couldக்கு பக்கத்துல he. Okay. Then Kevin will come tonight. So Kevin will come tonight. Won't he. Next போலாமா? So will இங்க present இருக்கனால won't he வரமாட்டானா அப்படின்னு negative formல கேட்கிறது. I am clever. So I am, which means aren't I. Okay. Next we have fill in the blank. So with suitable tags. Okay. He is still sleeping. இன்னும் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். So அப்ப isn't. Okay. Isn't he. You go to school. So go, which means we have the present form. Don't you. Okay. So இங்க do you, இங்கேயும் present இருக்கு, but நம்ம வந்து contraction யூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால தான் அந்த ஆன்சர். Let's go. So let's go அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? shall we. We wouldn't be late. So wouldn't அப்படின்னு இருக்கிறதுனால we are going for will we. இங்க வந்து நெகட்டிவ்ல இருக்கு, so we are using the positive. Nobody called. So nobody அப்படின்னு வந்தா நம்ம என்ன அக்செப்ட் பண்ணணும்? We have to use the plural. Okay. Did they. Then fill in the blanks. Okay, sixth one. They will wash the car. So என்ன வரும்? won't they. So இங்க will இருக்கு, won't போட்டாச்சு, and அப்படியே இந்த pronoun தூக்கி இங்க போட்டோம். We must lock the door. So we must lock the door.
must இங்க இருக்கா நம்மளோட auxiliary verb mustn't இங்க V அவ்வளவுதான் ஓகே சோ இங்கேயும் mustn't they இருக்கு சோ இது தப்பு இங்க வந்து நமக்கு pronoun தப்பா கொடுத்திருக்காங்க அங்க தான் கரெக்ட்டா இருக்கு I am right so which we have aren't I amn't I போட்றாத இப்படி ஒரு ரூலே நமக்கு கிடையாது இங்க வந்து am இருக்கிறதுனால அதுதான் ஃபர்ஸ்ட் வர நினைச்சு போடாத சோ I வந்ததுனால நம்ம are தான் யூஸ் பண்ணனும் so you bought a car did you okay so this thing bought அப்படின்றது நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கு simple pastல இருக்கு simple pastனா என்ன யூஸ் பண்ணனும் did அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணனும் you wouldn't like to invite my dad so இங்க நமக்கு நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க சோ பாசிட்டிவ்ல தான் நம்மளோட ஸ்டேட்மென்ட் இருக்கணும் சோ அப்ப இது வராது which means இங்க பாக்க இங்க did அப்படி இருக்கு சோ did no ஏனா இங்க வந்து நமக்கு wouldn't auxiliary verb கொடுத்துட்டாங்க சரியா அதனால தான் அங்க did வராது so answer will be would you okay so question tag புரிஞ்சுதா question tagல சில 3 rules தான் இருக்கு 4 rules இருக்கு which means first positive sentence ஆ இருந்தா negative question tag negative sentence ஆ இருந்தா positive question tag இல்ல barely hardly இந்த மாதிரி வந்துச்சுனா like question tag யூஸ் பண்ணனும் then like we have one more no இப்போ பார்த்தோம் யா சிம்பிள் present அப்படினா என்ன யூஸ் பண்ணனும் do or does யூஸ் பண்ணனும் சிம்பிள் pastல இருந்துச்சுனா did யூஸ் பண்ணி எழுதணும் ஓகேவா சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் மறந்துடவே கூடாது சோ நெக்ஸ்ட் போலாமா transformation of sentences so transformation of sentences இப்போ நீங்க 8ல இருக்கிறதுனால அதோட rules and அது என்ன type of sentence மட்டும் தான் கண்டுபிடிக்க போற and when we are going for 9th and 10th especially 10thல உன்னோட பப்ளிக்ல இதுக்கு கண்டிப்பா மார்க் இருக்கு one of the topic இத வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது சரியா சோ அதனால இப்போ கத்து வச்சுக்கோ just basics மட்டும் தான் பார்க்க போறோம் so transformation of sentence இப்போ ஒரு sentence கொடுத்துருவாங்க அத சிம்பிளா எப்படி எழுதணும் காம்பவுண்டா எப்படி எழுதணும் காம்ப்ளெக்ஸா எப்படி எழுதணும் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரியாடா சோ சிம்பிள் சென்டென்ஸ்ல எப்படி இருக்கணும் அப்படினா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் and ஒரு predicate which means verb சரியா சோ சிம்பிள் சென்டென்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் அண்ட் அதில் ஒரு ஆக்ஷன் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தட் இஸ் கால் சிம்பிள் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஹிஸ் கரேஜ் ஓன்ட் ஹிம் own him honor so his ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு and we have like a verb courage own him a honor so அவனோட courage அப்படி அதுதான் வந்து அவனுக்கு அந்த honor வாங்கி கொடுத்தது that shows one subject and one action so this is called simple sentence he must work very hard to win the first prize so he subject இருக்கு work நம்மளுக்கு verb இருக்கு so we can have some group of phrase so ஒரு அப்ப அந்த sentence வந்து சின்னதா இருக்கும் அப்படிலாம் நினைக்காத இந்த இங்க பாரு so phrase plus subject plus verb இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் ஸோ ஃப்ரேஸ்ன்றது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் ஸோ இந்த கொஸ்டின் மாதிரி இதில் பார்த்தோன்னா நிறைய குரூப் ஆஃப் வேர்டு இருக்குது பட் ஆனால் நமக்கு என்ன வேணும் அதில் ஒரு சப்ஜெக்டும் ஒரு ஆக்ஷனும் இருக்கணும் ப்ளஸ் அது கூட கொஞ்சம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதுதான் நம்மளோட சிம்பிள் அதுதான் நம்மளோட present tense with a great effort he lifted the box so இங்க பாரு with a great effort இதுல ஏதாவது நமக்கு subject இருக்கா இல்ல ஏதாவது verb இருக்கா இல்ல this is just what common ஒரு group of word அதனால இது நம்ம phrase அப்படினு சொல்றோம் so phrase வந்துருச்சா he lifted the box so he ன்றது நமக்கு subject lifted அப்படின்றது verb so இதுதான் நம்மளோட like simple sentence so எது வந்து simple sentence அப்படினு ஐடென்டிஃபை பண்ண அண்டர்லைன் பண்ண அப்படினு கூட கேட்பாங்க so அப்ப இத வச்சு தான் நம்ம அண்டர்லைன் பண்ணனும் நெக்ஸ்ட் பார்க்கலாமா hearing the father's footsteps the boys ran away hearing the father's footsteps so இது எப்படி இருக்கு இது ஒரு group of word அவ்வளவுதான் so அப்ப group of word நம்ம என்ன சொல்லுவோம் phrase ன்னு சொல்லுவோம் இப்போ இதுவே பாரு இங்க நமக்கு ஒரு subject இருக்கு ran அப்படின்ற verb இருக்கு அப்ப நமக்கு எது simple sentence இந்த particular வார்த்தைகள் தான் simple sentence சரியா the man being very hungry ate too much okay so இப்போ புரிஞ்சுதா நெக்ஸ்ட் போலாமா okay so simple ஓட structures பார்த்துட்டியா இப்போ காம்பவுண்ட் சோ காம்பவுண்ட் அப்படின்னா இங்க ஒரு வால் இருக்கு சரியா
அப்போ இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்கும். ஸோ வெரி ஈஸி. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு வால் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பில்டிங், இந்த பக்கம் ஒரு பில்டிங். ஸோ இங்க ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், இங்க ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் எது கனெக்ட் பண்ணும் அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சரியா? இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் கனெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து உனக்கு 10th கூட யூஸ் ஆகும். இதை தான் நான் 10th எழுதிருக்கேன். ரொம்ப ஈஸி. ஸோ இது மெயின் கிளாஸ். அதை எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? வெரி சிம்பிள். ஸோ மெயின் கிளாஸ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். இங்கே ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். நம்ம வந்து சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெண்டு பக்கமும் மெயின் கிளாஸ் இருந்துச்சு. அண்ட் அந்த ரெண்டுத்தையும் எது கனெக்ட் பண்ணோம்? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், which means we have fan boys. So far and nor but or yet so. So இந்த வார்த்தைகளை வச்சு கனெக்ட் பண்ணிச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? Compound sentence. A compound sentence is one made up of two or more principal or main clause. So இதை நான் சொன்னலையா, மெயின் கிளாஸ்னு சொல்லலாம், இல்லை பிரின்சிபல் கிளாஸ்னும் சொல்லலாம், இல்லைனா கூட நம்ம இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு கூட சொல்லலாம். நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சு வச்சு. எந்த கிளாஸ் சொன்னாலுமே அதில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், அதில் ஒரு வேர்ப் இருக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The moon was bright. ஸோ மூன் பிரைட்டாக இருக்குது, ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது. We could see our way. இங்கே பாரு. ஸோ இங்கேயும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு வேர்ப் இருக்குது. இது ரெண்டுத்தையும் என்ன கனெக்ட் பண்ணுது? அண்ட் ஃபேன் பாய்ஸ் இருக்கா? ஆன்ன்ற காம்பவுண்ட் வேர்ட் வச்சு, காம்பவுண்ட் கன்ஜங்ஷனை வச்சு, சாரி கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வச்சு அதை கனெக்ட் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் சென்டென்ஸ். சரியா? இது ஒரு மெயின் கிளாஸ், இது ஒரு மெயின் கிளாஸ். நெக்ஸ்ட், night came what is this? Night came on and rain fell heavy and we all got very wet. So இதை விட்டுடு. இங்கே பாரு, இங்கே ஒரு சென்டென்ஸ் அண்ட் இங்கே ஒரு சென்டென்ஸ். இட் இஸ் ஜாயின்டு பை அண்ட். சரியா? ஸோ சம் குரூப் ஆஃப் சென்டென்ஸ் ஆல்சோ வி கேன் ஹாவ் இன் பிட்வீன். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிறதுனால இட் இஸ் கால்ட் காம்பவுண்ட். ஸோ ஒரு மெயின் கிளாஸ் அண்ட் அதர் மெயின் கிளாஸ் பிளஸ் இட் ஜாயின்டு வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஐ ஷால் டூ இட் நவ் ஆர் ஐ ஷால் நாட் டூ இட். ஸோ நான் இங்கே ஒன்று பண்ணுறேன் அண்ட் இல்லைனா இப்படி பண்ணுவேன். ஸோ இங்கே சப்ஜெக்ட் இருக்குது, இங்கே சப்ஜெக்ட் வேர்ப் இருக்குது. எதை வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க? கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா ஃபேன் பாய்ஸில் ஓ இருக்குல்ல. ஐ த்ரூ த ஸ்டோன் பட் இட் மிஸ்ட் த டாக். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஜாயின்ட் பை பட். ஸோ பட் இங்கே ஃபேன் பாய்ஸ் பி இருக்கா? ஓகே. ஸோ இந்த ரூல்ஸ் மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது? இங்கே ஒரு வால் இருக்குது, இந்த பக்கம் டி இருக்க, இந்த பக்கம் உன்னோட ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ஜாயின் டுகெதர் வித் த ஹெல்ப் ஆஃப் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? Next sentence we have complex. Okay. Oh. So next we have complex sentence. So complex அப்படின்னா பெரிய பில்டிங் இருக்கு. சரியா? ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு. ஸோ பெரிய பில்டிங், நிறைய கடை இருக்குடா. அப்போ அது என்ன அர்த்தம்? நிறைய ஒன் ஆர் சபார்டினேட் கன்ஜங்ஷன். சபார்டினேட் கன்ஜங்ஷன்னா ஒரு குரூப் ஆஃப் சென்டென்ஸ். சரியா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அதில் வந்து உன்னால் வந்து சப்ஜெக்டையும் பார்க்க முடியாது, ஒரு வேர்பையும் பார்க்க முடியாது. பட் ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், ஒரு மீனிங் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பில்டிங், ஆனால் அந்த பில்டிங்கெல்லாம் ஒரே ஒரு ஓனர் தான் இருப்பார். ஸோ தட் இஸ் மெயின் கிளாஸ். சரியா? ஸோ அந்த ஓனர் தானே அந்த பில்டிங்கே ஒரு மெயின் கேரக்டர். ஸோ ஒரு மெயின் கிளாஸ் இருக்கலாம், ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ் இருக்கலாம். இவங்க ரெண்டுத்தையும் எது ஜாயின் பண்ணும்? which means அந்த மணி தான் அவங்கள ஜாயின் பண்ணும். ஸோ அந்த மணியை நம்ம என்ன சொல்லலாம்னா சபார்டினேட் கன்ஜங்ஷன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் பார்த்தோம். ஸோ ஃபேன் பாய் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தவிர்த்து மித்த கன்ஜங்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே நம்ம சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவோம். அண்ட் வி ஹாவ் மெனி இன் தட். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸில் நான் சொன்ன மாதிரி ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒன் ஆர் மோர் சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரு மெயின் கிளாஸ், ஒன்னிற்கும் மேற்பட்ட சபார்டினேட்டிங் கிளாஸ். சபார்டினேட்டிங் கிளாஸ் வந்து இட்ஸ் அன் இன்கம்ப்ளீட் மீனிங். ஓகே. They rested when evening came. They subject rested. So ஒரு main clause இருக்கு and ஒரு subordinate clause. Evening came ஒரு மீனிங்கும் இல்லை, பட் இட் இஸ் கிவிங் சம்திங். ஓகே. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சுது and it is joining by the conjunction subordinate conjunction when. ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே. அண்ட் இன்னொன்று
subordinate conjunction பார்த்தாலே நீ சொல்லலாம் அது வந்து complex sentence அப்படின்னு. If he is at home, I shall see him. So இங்க ifன்றது தான் நம்மளோட conjunction. So if he is at home, I shall see him. So this is what subordinating clause and this is the main clause. I shall. So subject இருக்கு, seeன்ற ஒரு action verb இருக்கு. ஓகேவா? I have found the books that I had lost. So here that. Okay. We have after. Once upon a time, a man owned her hen, which laid every day a golden egg. So here, in the conjunction of chain, that's compound. Sorry, that's complex sentence. The evil that men do lives after them. So do abdin lives abdin and men. So இது நம்மள பொறுத்த வரைக்கும் நம்மளோட main clause. இதுதான் நம்மளோட evil subordinate clause and it is joined by subordinate conjunction. ரொம்ப சிம்பிளான ரூல் தான். இந்த 3 ரூலையும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியா எழுதிடலாம். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. சோ வெயிட். ஸோ இங்கே நான் அந்த ரூல் போடுறேன், சரியா? அந்த ரூலை ஒரே ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து சிம்பிள் என்ன இருக்கணும்? ஸோ சிம்பிள் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரேஸ், ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb. இதை தான் நம்ம என்ன கிளாஸ்ன்னு சொல்கிறோம்? மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இண்டிபெண்ட் கிளாஸ், இல்லைன்னா பிரின்சிபல் கிளாஸ், எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் நான் என்ன சொன்னேன்? இங்கே ஒரு வால் இருக்கு, நடுவில் இங்கே ஒரு பில்டிங் இருக்கு, இங்கே ஒரு பில்டிங் இருக்கு. அந்த ரெண்டு வாலையும் எது இணைக்குமா? குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ மெயின் கிளாஸ் இருக்கும், இங்கே ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். இட் வில் கனெக்டட் வித் குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன். அந்த குவாடினேட்டிங் கன்ஜங்ஷன் என்னவா இருக்கும்? ஃபேன் பாய்ஸ். சரியா? இந்த ஃபேன் பாய்ஸ்க்கு ஃபுல் அர்த்தம் தெரியும் இல்லையா? ஸோ ஃபார் அண்ட், நாட், பட், ஆர், yet and so. Next, complex. So complex sentence எப்படி இருக்கும்? ஒரு main clause இருக்கும் plus it will connect with subordinating conjunction and subordinating clause. So இது வந்து ஒன்று இருக்கலாம், இது வந்து 1 or 2 எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு மெயின் கிளாஸ், ஒரு ஓனர் இருக்கார், அந்த ஓனருக்கு 2 வீடியோ இருக்கலாம், ஒரு வீடியோ இருக்கலாம், இல்லை 3 வீடியோ இருக்கலாம். 1 or more subordinate clause. It will join with subordinating conjunction. ஓகே, ஸோ இதுதான் இதோட ரூல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜஸ்ட் we are going to identify, அவ்வளோதான், அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஈஸி தானே? ஸோ இப்படி இருந்தால் தான் உனக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். Though he was poor, he was honest. இங்க பாரு, he was poor, he was honest. Though அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ அது என்ன கன்ஜங்ஷன்? நம்மளோட சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் எங்கே வரும்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ அப்போ இது என்னது? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? I went because I was invited. So because அவ்வளோதான் நம்மளோட subordinating conjunction. This is also complex. Jhansi returned home because she was tired. So எது நமக்கு keyword? Because. Because என்ன type of conjunction? Subordinating conjunction. அப்போ இதுவும் என்னது? Complex. Whether you do well. So whatever you do well. So whatever will be our subordinating conjunction. Complex. Listen carefully and take note. So inge nalla gavani, take note, which means we have two actions but it is connected with and. So inge fan boys and irka. So idu enna sentence? Compound. Next polama. I called him but. So but என்றது நம்மளுக்கு என்ன conjunction இருக்கும்? Coordinating conjunction. So which comes under compound. Next பார்க்கலாமா?
the town in which I live is very large. So which means which இருக்கா, so which என்ன type of conjunction? Subordinating conjunction. Subordinating conjunction எங்க வரும்? Complexல வரும். They always talk, whom never think. So who will be the same? Okay, complex. We must eat to live, but, so இங்க நம்ம but பார்த்தோம் இல்லையா, same இருக்கா, which will be compound. நீ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு முடிவு பண்ணலாம், நம்மளோட கன்ஜெக்ஷன் வச்சு கூட முடிவு பண்ணலாம். ஸோ ரெண்டு விதமா இருக்கு. govern your passion or they will govern you, which means or. ஸோ இது என்னது? compound. ஓகே, ஈஸியா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுவே நீ ஃபர்தராக மூவ் பண்ண அப்படின்னா 8th 9thலலாம் 9thல எப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இதை சிம்பிளாக கொடுத்துருவாங்க, அதை நீ காம்ப்ளெக்ஸாக மாற்று, காம்பவுண்டாக மாற்றுன்னு சொல்லுவாங்க. இதுவே 10thல போனேன்னா 2 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் இருக்கும். அந்த 2 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸை நீ 3 டைப்லேயே மாற்றணும். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ 3த்தையும் மாற்றணும். இதுக்கெல்லாம் உனக்கு என்ன தெரியணும்? ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சரியா? ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதோட ரூல்ஸ் தெரிஞ்சுக்கும். அண்ட் இந்த ரூல்ஸை நம்ம லைக் 2 days பிஃபோரே நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. சரியாடா? Okay sir, just a grammar check for that. So இங்க incorrect sentence இருக்கும், இங்க correct sentence இருக்கு. Every of the 2 boy. So இங்க every வராது. சரியா? இங்க each தான் வரும். So each அப்படின்னா ஒன்னு ஒருத்தரி தனித்தனியா, 2 பேருமே அப்படின்னு இல்லாம 2 பேரையும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணோம். 10 candidates have passed, 1 failed. So எப்படி சொல்லலாம்? 10 candidates have passed, 1 failed அப்படின்றத has failed அப்படின்னு போடணும். Have you bought some mangoes? Have you bought some any? So any, ஏதாவது கொஞ்சமாவது any எடுத்துட்டு வந்தியா அப்படி, ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கறது. சரியா? ஓகே, so here we are having just mind map of it. நம்ம சைபர் சேஃப்டி லெசனை பற்றி தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அதுலேருந்து சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். இதை நீ பை ஹார்ட் பண்ண வேணாம், பிகாஸ் நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட டே டு டே லைஃப் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ பீப்புள் ஆர் இன் 8th standard, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாவ் டு லேர்ன் அபவுட் த சைபர் சேஃப்டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏதாவது கிளாடன் வந்து காட் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஸ்ருகாயேஜ் பற்றி அவன் ப்ரௌஸ் பண்ணுவான். அப்புறம் அம்மா வந்து டாட்டர், அந்த ராணி வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக பிஹேவ் பண்றா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ராணியோட ஃபாதர் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இவ சொல்லுவா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட பேசினேன், அவன் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா, என்னை த்ரெட்டன் பண்ணுறான் அப்படின்னு சொல்வா இல்லையா? ஸோ அப்போ டேடி சொல்வார், நீ எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாரு. தென் அப்படியும் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணானா நம்ம சைபர் போலீஸ் போனால் இன்னும் அவங்க பேரண்ட்ஸ்ட்ட சொல்லலாம், இல்லைனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கார் இல்லையா? தென் அதுக்கப்புறம் மம்மி சொல்லுவாங்க, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்களுக்கு கொடுங்க, எப்படி யூஸ் பண்ணணும், ஆன்லைன் எப்படி யூஸ் பண்ணணும், அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு. ஸோ அப்போ அதை பற்றி பேசும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. சரியா? ஸோ தெரியாதவங்க நம்மளோட ப்ரொஃபைல் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. தென் கிளாடன் அண்ட் லானி 2 பேருமே என்ன கற்றுக்கிட்டாங்க? இன்டர்நெட்டை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டாங்க. அண்ட் தே பேரண்ட்ஸ் taught them to use the internet and mobile phone wisely, which means intellectually. சரியா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்கள். ஸோ இந்த lesson is your last lesson and just we have 2 more and we have 1 more lesson also. ஓகே, ஸோ இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலில் கூட நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் ரிலேட்டட் டு லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே காமெண்ட் செக்ஷனை சொல்லு, அண்ட் நான் உனக்கு எந்த இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ஸோ தேங்க்யூ ஆல் ஸோ மச். யூ வில் see you in the next video. Thank you. Bye bye.